பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து பின் இளம்பிரை போல மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடியே நுனை போற்றுகின்றனே. சார் மியூட் போட்டுக்கங்க. சார் போடுறேன். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமது பாண்டி பொன்முடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமியமையோடு நமது கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் மனங்களுக்கும் குருநாதர் திண்டுக்கல் சுந்தரதேவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், தீவிர ஆசீர்வாதங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு ஸ்பெஷல் வகுப்பு அப்படிங்கிற சொன்னது வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற காரணம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது தான் கேளுங்க. சென்ற வாரம் தொடர்ச்சியில ஒரு சின்ன விஷயத்த அதையும் பார்த்துருவோம். ஒரு மணி நேரம் வகுப்பு நிகழ்ச்சி. இப்போ குரு பூர்ணிமா, இந்த குரு பூர்ணிமா எல்லாரும் கொண்டாடுறோம். இந்த குரு பூர்ணிமானா என்ன? குரு பூர்ணிமானா புத்த பூர்ணிமா அப்படின்லாம் சொல்றாங்க. இது புத்த பூர்ணிமா தானா? அப்ப நம்ம இந்துக்களுக்கு குரு பூர்ணிமா, இல்ல முஸ்லிம்களுக்கு குரு பூர்ணிமா, இல்ல கிறிஸ்டின்களுக்கு குரு பூர்ணிமா? இப்ப குருனா எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க. அப்ப குருனா எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் ஆச்சுங்களா? அந்த குருவுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காகத்தான், அந்த குருவை வாழ்த்துவதற்காகத்தான் குரு பூர்ணிமா நம்ம கொண்டாடுறோம். அது வந்து ஏன்னா வியாச பகவானுடைய காலங்கள்ல வந்து மதங்களே தோன்றாத காலம். அப்போ மதங்கள் என்பதே தோன்றாத காலம். அப்ப போய் நம்ம இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது வேத காலம் என்று சொல்லப்படுது. வேத காலம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த வேத காலத்துல அந்த வந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு குரு பூர்ணிமாவா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ குரு பூர்ணிமான என்ன அப்படின்னா, குரு பூர்ணிமா இந்து மதத்தில் மிகவும் புனிதமான பண்டிகை ஒன்றாக கருதப்படுகின்றது. குரு பூர்ணிமா இது வந்து பழசு இருக்குது, அது நீங்க தேதி மென்ஷன் பண்ண வேண்டாம். குரு பூர்ணிமா அப்படிங்கிறது முனிவர் வேதவியாசரைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும். இந்த நாள்தான் வேதவியாசர் பிறந்த நாளாக சொல்லப்படுகின்றது, நம்பப்படுகின்றது. மேலும் இந்த நாள் வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகின்றது. வேதவியாசர் ஒரு சிறந்த குருவாக கருதப்பட்டவர். மேலும் வேதங்களை 4 வகைகளாக நம்ம தான் படிச்சிருக்கோம். வைகாஜி, சாம, அதர்மன என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களாக இந்த வேதங்களை தொகுத்தவர். அந்த வேதங்கள்ல இருந்துதான் மற்ற எல்லா வேதங்களும் தோன்றுச்சு. வேத காலத்துல ஆலயங்களே கிடையாது. வேதவியாசருக்கு முன்னாடி இந்த காலங்கள்ல வியாச பகவானுக்கு காலத்துக்கு அப்புறம் தான் ஆலயங்கள் தோன்றப்பட்டது. அதுக்கு முதல்ல ஆலயங்கள்லாம் கிடையாது. அப்போ இயற்கையாக காட்டுக்குள்ள ஒரு யாகத்தை பண்ணி காட்டுக்குள்ள சிவலிங்கம் இருந்தாலோ இல்ல இயற்கையாக அருவமாகத்தான் இறைவனை வழிபடப்பட்டது. அதுவும் சிவலிங்க தோற்றங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டு அந்த சிவலிங்க தோற்றங்களுக்கு அந்த சிவலிங்கங்கள் இருந்ததுன்னா லிங்கங்கள் காற்று போட்டிருக்கும், அதை வழிபட்டாங்க.
ஆச்சுங்களா? அப்போ வேத வேத வடிவில் இயற்கையை வழிபட்டாங்க. அந்த வேதத்துல அதுதான் அதுக்கப்புறம் தான் ஆலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. வியாச பகவானுடைய காலத்துக்கு அப்புறம். அப்போ இந்த வேதங்களை 4ஆக தொகுத்தவர் வியாச பகவான். ஸ்ரீகஜூர் சாம அதரோட 4 வேதங்களாக தொகுத்தார். இந்த கலியுகத்தில் நிற்காது அப்படிங்கிறதுக்காக 4 வேதங்களாக தொகுத்தவர் வியாச பகவான். குரு பூர்ணிமா தினமானது ஆசிரியர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் கௌரவிக்கும் நாளாகும். அதாவது சமஸ்கிருத வார்த்தையில் குரு என்றால் 2 தேவர்களை கொண்டுள்ளது என்று அர்த்தம். இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியவர் குரு. அறியாமையை நீக்கி அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை காட்டக்கூடியவர் நம்ம குரு. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் குரு என்று சொல்லப்பட்டது. ஆச்சுங்களா? இது புத்தர்களுக்கும், ஏன்னா புத்தர் அறியாமை என்ற நீக்கி அவர் அந்த மதத்துக்கு ஞானம் ஊட்டியதால் புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இந்த மதத்தை போதி மதத்தில் ஞானம் பெற்றார். ஞானம் பெற்று அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை உபதேசித்தார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அறியாமை நீக்கப்பட்டதால் அது புத்த பூர்ணிமான்னு சொல்றாங்க. ஆனா இது வியாச பகவானுடைய இதா தான் சொல்லப்படுது. ஆச்சுங்களா? ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதத்தில் வரும் பௌர்ணமி வியாச பகவான் பூர்ணிமா என்று அழைக்கப்படுகின்றது. ஆடி மாதத்தில் நான் தப்ப போட்ட ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படுகின்றது. இந்நாளில் சன்னியாசிகள், ஆசிரமத்தில் இருக்கும் சன்னியாசிகளை வியாச பூஜை, வியாசரை ஆதரிப்பார்கள். இந்நாளில் பாத்தீங்கன்னா நாங்க குருகுலத்துல படிச்சதுனால அங்க குருகுலத்துல இது பெரும் இதா கொண்டாடப்படும். அது மிகப்பெரிய இதா அன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி அந்த அன்னைக்கு மிகப்பெரிய நோன்பு மாற விரதம் இருந்து நிறைய கொண்டாடுவோம். கொண்டாடி குருவுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செஞ்சு அவங்களுடைய வம்சாவளி குருவுடைய படத்தையெல்லாம் வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செய்து அந்த குருவை கொண்டாடுகின்றதுதான் இந்த குரு பூர்ணிமா. சன்னியாச ஆசிரமத்தில் ஒவ்வொரு சன்னியாசியும் ஒவ்வொரு விதமான முறையில் துறவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குடிசர்கள் என்று அழைக்கப்படவும் சன்னியாசிகளை குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதாவது எப்பவும் ஒரே குடிலிட்டு அந்த ஒரே குடிசையில வாழ்ந்து கொண்டிருப்பது இருக்கிற சன்னியாசிகள் அது வேற. அதுக்கு அடுத்தது பகிதர்கள் என்று அழைக்கப்படும் சன்னியாசி இன்னொரு முறை. பரித்வாஜர்கள் என்று அழைக்கப்படும் இன்னொரு முறை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரித்வாஜர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொரு ஊரா போய் தங்குவாங்க. எந்த ஊர்லயும் நிலையா தங்க மாட்டாங்க. ஏன் தங்க மாட்டாங்கன்னா அங்க ஒரு பற்று வந்துருமா, அங்க ஒரு பற்று வந்துடும். அந்த பற்றுல சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஞானத்தை அடைந்து குரு சித்திய பரம்பரையில வந்திருப்பாங்க. ஆனா இவங்க பிச்சை எடுத்தா உண்பாங்க. அது பிச்சைன்னு எப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வீடு பிச்சை. அந்த 5 வீட்டுல என்ன கிடைக்குதோ அந்த 5 வீட்டினுடைய சாப்பாடு தான். அதுக்கு மேல அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. 5 வீட்டுல பிச்சாண்டை கிடைச்சா சாப்பிடலாம், இல்லைன்னா பட்னி காலையில. அதே மாதிரி நைட்டு சாப்பிடலாம், 5 வீட்டுல பிச்சை எடுத்தா சாப்பிடலாம், இல்லைன்னா பட்னி. இந்த பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. இவங்க ஒரே இடத்தில் அதிகாரத்தீங்களா அந்த இடத்தின் மீது அந்த வாழும் மக்களின் மீது ஒரு பற்று வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தொடர்ந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மழைக்காலத்தில் ஊராக சென்று சஞ்சரிக்க முடியுமா? நீ மழை ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க, நீ அடவல் அதாவது ஆடி வந்ததுன்னா அதுக்கப்புறம் புரட்டாசி, ஐப்பசி, ஆவணி, புரட்டாசி ஐப்பசி மழைக்காலம் வந்துடும். அப்ப இந்த மழைக்காலத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்போ போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு மற்ற இடத்துக்கு போனா தங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புழு பூச்சியோட செத்து போயிடக்கூடாது என்பதற்காக, நம்ம காலில் மூச்சு செத்து போயிடக்கூடாதுக்காக அந்த ஆடி பௌர்ணமியில ஒரே அங்க அங்க வந்துட்டு அது ஒரே ஊர்ல அந்த 4 மாதம் தங்கியிருப்பாங்க. அந்த 4 மாதம் தங்கியிருப்பாங்க. அவ்வூரில் மாறும் மக்கள் சன்னியாசிகளிடம் 4 மாதங்களுக்கு வேதாந்த உபதேசங்கள் செய்யுமாறு வேண்டிக் கொள்வார்கள். அந்தந்த ஊர் மக்களே அவருக்கு தேவையான குடிசைகளையும் அமைத்துக் கொடுத்து பிச்சைகளையும் ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு வேதாந்தத்தில் ஈடுபட்டு குரு மற்றும் ஈஸ்வரனை வழிபட சன்னியாசிகள் ஞானத்தை அடைந்ததால் அந்த ஞானத்தை இவர்களுக்கு மக்களுக்கு உபதேசிப்பார்கள். அப்படி உபதேசித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வியாச பரம்பரையில வந்த இந்த பகிதர்கள் என்று சொல்லக்கூடிய சன்னியாசிகள். அதனாலதான் அவங்க வியாசருடைய வம்சத்துல வந்தவங்கன்னு சொல்லப்படுது.
இந்த நாளையே இவங்களே வந்து வியாச பகவானை நினைவு கொண்டு அந்த ஆடி பௌர்ணமியில அவருக்கு வழிபாடு செய்வதனால இது குரு பூர்ணிமா. இது குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா என்று சொல்லப்பட்டது பிற்காலத்தில். இந்நாளில் துறவிகள் மட்டுமல்லாமல் ஞான மோட்ச சாஸ்திரத்தை அறிய முற்படும் அனைவரும் தங்கள் குருவை வியாச பகவானாக நினைத்து ஆதரிக்க வேண்டும். வியாச பகவானை நிமித்தமாக வைத்து ஆதி குருவின் சிவபெருமான் அல்லது ஸ்ரீமத் நாராயணன் தொடங்கி குரு வரை இப்பரம்பரையில் உள்ள குரு வரை வழிபடணும். இதுதான் குரு பூர்ணிமா. இதைத்தான் நம்ம குருவை வழிபட்டு இதைத்தான் நம்ம அந்த குருவோட நினைவா நம்ம கொண்டாடணும். அப்ப இதை கொண்டாடுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. குருவை கொண்டாடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? இந்த குரு பூர்ணிமா பற்றி தெரிஞ்சுக்கீங்க. சார் எங்க போனாங்க? இங்கதான் இருக்கிறோம். தெரியுதா? ஓகே ஓகே சரி. திருப்பி எடுக்க நம்முடைய தர்மபுரம் மடத்துல இப்பவும் இருக்கு. இந்த தர்மபுரம் மடம் இருக்கு. இந்த தர்மபுரம் மடத்துல ஸ்ரீல குரு முதல் குருவான குருஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் அவருடைய தர்மபுரம் மடத்தினுடைய போட்டோ இப்படிதான் இருக்கும். அவர்தான் முதல் குருவாக அந்த தர்மபுரம் மடத்தை நிறுவியவர். சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தருநாதன், பரநாதன், முத்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தந்திரலில் குருநாதன். அப்படிப்பட்ட குருநாதன் அப்படின்னு வரக்கூடியவர் முதல் பரம்பரையில் வந்தவர். இவர் வந்து தமிழகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கார்காத்த வேளாண் மரபில் சுப்பிரமணிய பிள்ளை, மீனாட்சி அம்மை என்ற பெரியோர்களுக்கு அருந்தவ மகனாய் 16ஆம் நூற்றாண்டில் அவதரிச்சவர் இந்த குருஞான சம்பந்தர். இந்த குருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா இவருடைய பெற்றோர்கள் திருஞான சம்பந்தரை போல தமது குழந்தையும் சிவஞான மலரும் என்று ஆசையை வளர்க்கிறாங்க. தன்னுடைய குழந்தைக்கும் அந்த ஞான சம்பந்தர் என்று பெயரிட்டு ஞான சம்பந்தரை போல வருவார் அப்படின்னு வளர்க்கிறாங்க. அதே மாதிரி குலதெய்வமான சொக்கநாதரை தரிசிக்க அடிக்கடி செல்வாங்க. ஞான சம்பந்தன் சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மையும் எனக்கு உண்மையான தாய் தந்தை அவர்களை விட்டு பண பிரியமில்லை என வருந்துறான். அதாவது எப்படி கூட்டிட்டு போறாங்க இவர் வந்து சின்ன குழந்தை. இந்த சின்ன குழந்தை என்ன ஆகுதுன்னா அங்க போய் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரை பார்க்குது. மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரை பார்த்த உடனே என்ன அங்கிருந்து அவரால் பிரிய முடியல. ஒரு துளி கூட பிரிய முடியல. அப்படியே ஈர்த்து சுவாமியும் அம்மையும் அப்படின்னு ஈர்த்து ஆட்படுறாங்க. அப்போ இந்த குழந்தை என்னங்குது, நான் வந்து இங்கேயே இருந்துக்கிறேன் சாமி, நான் சாமி வழிபட்டு இங்கேயே இருந்துக்கிறேன், நான் வரல அப்படின்னு குழந்தை, இந்த சின்ன வயசு குழந்தை சொல்லுது. அதுதான் ஞானம், பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பூர்வ ஜென்ம தொடர்பு. ஒரு சின்ன குழந்தை அப்படி சொல்லுமா? இப்ப நம்ம ஒரு 5 வயசு குழந்தை கூட்டிட்டு போறோம் நம்ம குழந்தைய, அதுல கோயில விட்டு போனா அழுகாச்சு பிடிச்சிடும். நம்ம குழந்தை என்ன பண்ணும், கோயில் விட்டு போனா அழுகாச்சு பிடிச்சிடும். கோயிலில் போயிட்டு தான் நம்ம குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துருக்கு ஆச்சுங்களா. நம்ம என்ன பண்றது, நமக்கு ஞான குழந்தை கிடைக்குதா ஊன குழந்தை கிடைக்குதாங்கிறது நாம் செஞ்ச தவத்தை பொறுத்து. அப்போ இந்த குழந்தை போய் சொக்கநாதனையும் மீனாட்சியும் பார்க்குது. சொக்கநாதனையும் மீனாட்சியும் பார்த்த உடனே இவங்கதான் எனக்கு தாய் தந்தை அப்படின்ட்டு வரவே வணங்குது. உடனே தாய் தந்தை வந்து அவங்க அந்த ஞானம் இருக்குங்க இடத்த, இல்லை நம்மளா இருந்தா என்ன, நம்ம வயம் அப்படி தானே என்னோட 2 அடி போட்டு இழுத்துட்டு போயிடும். தாய் தந்தை என்ன பண்றாங்க, சரின்னு விடை கொடுத்து அந்த குழந்தைய நம்ம எப்படி கேட்டோம், ஞான சம்பந்தனை போல குழந்தை வேணுங்க சார். அதுதான் இன்னைக்கு குழந்தை பாய்க்க வேணுங்கிறவங்க ஒரு விஷயம் கேட்கணும். என் சொத்தை திங்கிற குழந்தை வேணும்னு கேட்பாங்க.
இதுவே அதுதானே கேட்கிறேன், எல்லாரும் அதுதானே கேட்கிறோம். என் சொத்து அழைக்கிற குழந்தை வேணும்னு கேட்பாங்க. இவன் நல்லா இருக்கிலையா அந்த சொத்தை பூரா அழிச்சு போட அந்த குழந்தை உறந்து ஆச்சுங்களா. இவன் நல்லா இருக்கிலையா அந்த சொத்தை பூரா அழிச்சிடும். குழந்தை எப்படி கேட்கணும்னா, தசரதன் கேட்டானா, நான் நான் இந்த மக்களுக்கு செய்த நல்ல ஆட்சியையும் தர்மங்களையும் தானங்களையும் செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுன்னு தசரதன் குழந்தையிலேயே வருத்தப்பட்டானா தன்னுடைய குலகுருத்த. அது மாதிரி ஆஹ், குழந்தை இல்லாதவங்க நம்முடைய நாம் செய்த தர்ம காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கணும். அப்படி இந்த தாயிந்தை கேட்டதால் இந்த ஞானசம்பந்த பெருமான் குருஞான சம்பந்தர் பிறந்தார். ஞானசம்பந்தர் வேற, குருஞான சம்பந்தர் வேற. இவரு அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. தினம் சிவ பூஜை பாக்குறாரு. அங்க காலையில அடியார்கள் எல்லாம் நாள்தோறும் சிவ பூஜை பாக்குறாரு. பார்த்த உடனே நாள்தோறும் பொற்றாமலை குளத்தில் அடியார்கள் சிவ பூஜை செய்வதை கண்ட ஞான சம்பந்தர் தானும் சிவ பூஜை செய்ய வேண்டும்னு ஆசைப்பட்டார். நம்ம குழந்தை என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படணும்? ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படும். ஒரு குரு எப்படி வரணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த குரு எப்படி வந்தாரு, அந்த குருவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதா சொல்றேன். இந்த மாதிரி குரு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை குருஞான சம்பந்தர் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். ஆச்சுங்களா? அப்போ அந்த குருவும் சிவபூஜை செய்யணும்னு இவர் இந்த சின்ன குழந்தையிலே ஆசைப்படுறார். ஆசைப்பட்டுடனே அன்றிரவே கண்ணுதல் கடவுள் அன்றிரவே கனவில் தோன்றுகிறார். பொற்றாமரை தாடகத்தில் ஈசானிய மூலத்தில் கங்கைக்குள் யாம் இருக்கிறோம், நம்மை எடுத்து பூஜை செய் என்று அருளினார். மறுநாள் காலை அவ்வனமே பெருமானின் கருணையை வியந்து பொற்றாமரை குளத்தில் மூழ்கி பெருமான் கண்ணுதல் தெரிய பொருளாக தமது கரத்திலே வரப்பெற்றார். அந்த குழந்தை குளத்துக்குள்ள இறங்கி மூழ்கி அந்த அந்த சிவத்திருமேனி எடுக்குது. சாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் அதற்கு முறையாக ஆச்சாரியனிடம் தீட்சை பெற வேண்டும். பூஜை வேணும்னா சும்மா எடுத்தோடனே நம்ம பூஜை செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆச்சாரியன் வேணும். அப்ப அந்த ஆச்சாரியனிடம் போய் கத்துக்கணும் எப்படி பூஜை செய்யறது. வேண்டத்தக்கது அறிவுவனி வேண்ட முழுதும் தறிவுவனி என்று சொன்ன போல நம்ம அந்த அந்த பெருமான் நமக்கு அவனே குருவை காட்டணும். இறைவன் தான் குருவை காட்டணும். அப்போ இவரே ஒரு உலகத்திற்கு மிகப்பெரிய ஞான குருவாக வரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஞான குருவுக்கு சிவபெருமானை மறுநாள் கனவில் தோன்றி திரு கைலாய பரம்பரையில் வந்த திருநந்தி மரபு மெய்கண்டர் வழியில் திருவாரூரில் வாரம் திரு கமலை ஞானப்பிரகாசன் ஆச்சாரியனிடம் வருகின்ற சோமவாரத்தில் ஞானோபதேசம் பெற்று நம்மை பூஜிப்பாயாக என்று கனவில் சொன்னார். அன்றிரவு இறைவன் கமலை ஞானப்பிரகாசன் கனவிலும் எழுந்தருளி, ஞானப்பிரகாசன் வருகின்ற சோமவாரத்தில் வருவான், அவனுக்கு நீ உபதேசம் செய்து சிவபூஜை செய்ய வைப்பாயாக என்று அருளினார். இது அனைத்தும் சிவபெருமானே செய்யறார். ஆச்சுங்களா? உடனே திருவாரூருக்கு வராரு. ஞானப்பிரகாசன் கமலை ஞானப்பிரகாசனை போய் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் ஆற்றா பெருகுது. ஆச்சுங்களா? அப்படியே குருவை கண்டதும் கண்ணீர் ஆற்றா பெருகுது. அங்க போய் தீட்சை இருக்கிறாரு. அங்க போய் தீட்சை எடுத்து பசுஞானம் பதிஞானம் நீங்கி பாசஞானம் பசுஞானம் நீங்கி பதிஞானம் வர பெற்று பாசஞானம் பசுஞானம் நீங்கி பதிஞானம் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். பாசஞானம்னு என்ன, பதிஞானம்னு என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆச்சுங்களா? அப்போ இந்த பாச ஞானம் என்று சொல்லக்கூடிய உலக பொருட்கள் மேல் கூடிய பாச ஞானமும் பசு ஞானம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்மாக்கள் மேல் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெரிந்த அந்த ஞானமும் நீங்கி பதிஞானம் கைவர பெற்று, நமக்கெல்லாம் பதிஞானம் கைவராதனாலதான் உலக பொருள் மேல ஆசைப்படுறோம். இந்த பதிஞானம் கைவர பெற்று சொக்கநாத பெருமானை ஆத்மார்த்தமாக மூர்த்தியாக பூஜிக்க பேற்றினை பெற்றார். அங்கேயே தங்கி ஆச்சாரியனுக்கு பணிவிடைகள் செய்தார். குருநாதருக்கு ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய்து வருகிறார். அப்போ ஒரு நாள் குருநாதர் அந்த அந்த இதுல அதாவது அந்த பாடசாலையில சொல்லி கொடுத்து அவருடைய வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகும்போது அந்த அன்னைக்கு கைப்பந்தம் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு ஆள் பணியால் வரல. உடனே இவரை என்ன சொல்றாரு, நீ பந்தத்தை பிடிச்சிட்டு என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு இதே மாதிரி பந்தத்தை பிடிச்சிட்டு போறாரு. அந்த விளக்க பிடிச்சிட்டு போறாரு. போய் ஆச்சாரியன் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இவர் வெளியே நிக்கிறாரு. வீட்டுக்குள்ள போனவரு சரி நீ போப்பான்னு சொல்லல, சொல்லாம போயிட்டாரு. இதுதான் குரு பக்தி. இந்த இடத்துலதான் நீங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய பக்தி. வீட்டுக்கு போன்னு சொல்ல கிடையாது. அன்றிரவு பயங்கர இடி மின்னல், கடுமையான மழை பெய்யுது. அந்த கடுமையான மழையில பயங்கரமான இடி மின்னல். அப்படிப்பட்ட இடி மின்னல்ல குரு போன்னு சொல்லாதனால இவர் திரும்பி போகல, வெளியவே நின்றுட்டார்.
குரு போன் இப்ப குரு குரு சிஷியனுடைய தன்மை புரியுதா சுப்பிரமணி சார்? சார் சிறப்பு சார், சிறப்பு சார். குரு போன்னு சொல்லல, சொல்லாதனால அப்படியே நின்னுட்டார். அப்படி நின்னதுனால என்னாச்சுன்னா அங்க இடி மின்னல் பயங்கரம், பயங்கரமா மழை கொட்டுது ஆச்சுங்களா. ஆனா ஞானசம்பந்தர் மேல ஒரு மழைத்துளி கூட படல, பந்தத்தின் மீது ஒரு துளி கூட விழல. சுத்தி மழை பெய்யுது பாருங்க, சுத்தி மழை பெய்யுது, அவர் மேல துளி கூட ஒரு விழுல. உடனே காலையில எழுந்திரிச்சு அந்த குரு பத்தினி வாசத்தளிக்கு வராங்க. அந்த உடனே ஞானசம்பந்தன் அனுபூதி நிலையில் நிற்பதைக் கண்டு சுடர் பிரகாசிப்பதைக் கண்டும் உட்கென்று கணவரிடம் சொல்லி குருநாதன் ஞானசம்பந்தரை பார்த்து, ஞானசம்பந்தா நீ ஆச்சாரியனாகும் பக்குவம் வந்துவிட்டது. எப்போ ஒருத்தர் ஆச்சாரியன் ஆக முடியும்? இன்னைக்கு எல்லாம் ஆச்சாரியன் சொல்லிக்கலாம். இதுதான் குருகுல கல்வி முறை. நான் அந்த குருகுல கல்வி முறைன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கணும். குருவினுடைய சேவையை எப்படி ஒரு மாணவன் செய்தான் என்பதையும் நீங்க விளங்கணும். அப்படி குருவினுடைய ஒரு திருவடியை, ஞான குருவை திருவடியை பற்றி கொண்ட சிஷியனுக்கு எப்படிப்பட்ட நிலை கிடைச்சதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் மேல ஒரு துளி கூட விழுக்கல, ஒரு துளி கூட விழலைண்டு உனக்கு இனிமேல் நீ ஆச்சாரியனாக உபதேசம் செய்யக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. நீ இந்த தேசத்துல போய் இந்த இடத்துல நீ ஆச்சாரியனாக ஒரு மடம் எழுப்பி நீ செய்யின்னு குரு சொல்ற. ஆசிரியரை பிரிய மனமில்லாமல் கண்ணீர் விட்டு அழுது எங்கு சென்று இருப்பேனோ உன்னை விட்டு பிரிந்து என ஏங்குறார். இதுதான் குருவை விட்டு பிரியும் போது ஏங்கணும், கண்ணீர் வரணும். என் குருவை விட்டு என் குருநாதரை விட்டு நான் வரும்போது என்னோட குருநாதர் என்னை விட்டு, நான் அவரை விட்டு வரல, அவர் என்னை விட்டு போகும்போது இந்த நிலைதான் இருக்குது. குருவை விட்டு பிரியும் போது கண்ணீர் விட்டு அழணும். எப்படி அழறாருன்னா, கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, எனக்கும் உடற்கும் என் திசையோ, எனக்கும் உடற்கும் என் திசையோ, இனங்காபுரத்து சினக்கும் கமலையில் ஞான பிரகாசம். பெருமானே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ என்னை போய் தனியா மட ஆரம்பிச்சு இதை வச்சு அதை வச்சு பண்ணுன்னு சொல்லிட்ட. எருதுக்கு சுமை வச்சோம்னு வச்சுக்கோங்க, கணக்கும் பொதிக்கும். இந்த எருது வச்சதை சுமக்கும், போட்டதை சாப்பிடும். நான் அப்படித்தானே இருக்கேன். எனக்கு போய் என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு சுய தன்னிச்சை உண்டோ? நான் இவ்வளவுதான் சுமப்பேன்னு எருது முடிவு பண்ண முடியுமா சார்? முடிவு பண்ண முடியுமா? முடியாது சார். எனக்கு என்ன தெரியும்? நான் போய் எங்க மட ஆரம்பிச்சு எனக்கும் செய்து. கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, தன்னிச்சைன்னு தன் ஆசை கண்டதுண்டோ? இல்ல இந்த பொதியாது செமையாது நான் இவ்வளவுதான் ஏறி கோருவேன் எருது மேலன்னு தெரியுமா? அந்த பொதிக்கும் தெரியாது, சுமக்கின்ற எருதுக்கும் தெரியாது. நானும் அப்படித்தான். எங்க இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தா நான் எப்படி சுமப்பேங்க? நான் அதை எப்படி சுமப்பேன்? எனக்கு வழிகாட்டி யார் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒரு நிறைந்த பக்குவம் உள்ள மாணவனுடைய நிலை இப்படித்தான் இருக்கணும். குருவை விட்டு படிச்சு வெளியே போகும்போது, சரி நீ நல்ல பக்குவ நிலைக்கு, இன்னைக்கெல்லாம் குருவுக்கே ஆப்பு வைக்கக்கூடிய மாணவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலை கலியுகத்துல வந்துட்டு இருக்கு. குருட்ட படிச்சுட்டு குருவையே நிந்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். அது 7 ஜென்மத்திற்கும் சாபத்தை விட்டுவிடும். அந்த சாபத்தை நாம குரு சபிக்க மாட்டார், ஆனா அந்த செயல் நம்மை சபித்து விடும்.
ஒரு ஆசானை விட்டு குரு ஒரு மாணவன் பிரியும் பொழுது இந்த நிலையில தான் பிரியணும். கல்வி கற்று முடித்து விட்டு நீ எனக்கு என்ன சொல்லி கொடுத்த சரி, எனக்கு என்ன தெரியும், எருதும் பொதியும் இருப்பது போலதான் எனக்கு என்ன தெரியும். நீ அங்கு வந்து எனக்கு நீ அப்போது ஞான உபதேசம் செய்ய வேண்டும். எருதுக்கும் என்ன தெரியும், பொதிக்கு என்ன தெரியும், நீ ரெண்டே குழந்தை கொடுத்துட்ட. ஆனா நான் என்ன செய்யணுங்கிறது, நான் இவ்வளவுதான் சுமப்பேன், இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது எருதுக்கு தெரியாது. நான் ஒரு எருது மாற, நீ கொடுத்த வேலை பொதி மாற, நான் எந்த வேலையை எடுத்து எப்படி நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் ஞான பிரகாசரிடமிருந்து குருஞான சம்பந்தர் பிரிகிறார். அப்படி பிரியும் பொழுது ஞான பிரகாசர் மயூரகத்தில் ஈசானிய பாகத்தில் வில்லோமரமாயுள்ள திருக்கடவூரில் யமதர்மனுக்கு அனுக்கிரகம் செய்த தர்மபுரத்தில் இருந்து கொண்டு நீ விவேகமாக உன்னுடைய குரு பரம்பரையை ஆரம்பிப்பாயாக. யாம் உன்னோடு இருந்து ஒளியாக உனக்கு அருள் காட்டுவோம் என்று ஞான பிரகாசன் அருளிய பிறகு எனக்கு என் குருநாதர் சொன்னார், நீங்க விட்டு என்ன போகும்போது எனக்கு யாரு இருக்கா, நீங்க என்னை விட்டுட்டு போறீங்க. ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான். யாரு இருக்கான்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை சொன்னார், ராஜான்னு ஒருத்த வருவான், அவன் உன்னை பார்த்துக்குவான், அது வரையில நான் உங்க கூடவே தான் இருப்பேன், கவலைப்படாதுங்க. இன்னைக்கு எனக்கு ஏன் நான் சின்ராஜ் ஐயாவை இவ்வளவு தூரம் நேசிக்கிறேன்னா, அவரிடத்துல நான் படிக்கல, அவர் என்ன யூடியூப்ல வெளியே கொண்டு போனாரே அதுக்காக அல்ல. என் குருநாதன் காட்டிய குரு, என்னுடைய ஞானப்பிரகாசன் காட்டிய குரு, அந்த சண்முகநாதன் ஐயா காட்டிய குரு. அதனாலதான் நான் இன்னைக்கு அவ்வளவு தூரம் அவர் மேல அன்புக்கு காரணம் அதுதான். அப்படிதான் இந்த குருஞான சம்பந்தத்துக்கு ஞானப்பிரகாசன் கூடவே இருந்து அருள் செய்தார். அருள் செய்து எல்லா நாணயங்களையும் போதித்து இன்னைக்கும் தர்மபுரம் மடம் திருக்குறு பரம்பரையாக இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கு. நம்முடைய மடங்களிலே ஆதி சைவ மடங்களிலே மிகப்பெரிய மடமாக இருந்து கொண்டிருக்கு. இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். எல்லா மதத்திலும் குருமார்கள் இருப்பார்கள். அந்த குருவினுடைய திருவடியை பற்றி தான் இன்னொருவர் அந்த நிலைக்கு வர முடியும். குரு பக்தி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்முடைய ஜாதகத்தில் நான் சொல்லியிருக்கேன், 9ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போயிட்டா என்ன செய்யறது? 9 கதிபதி 8ஆம் இடத்துல வந்து நின்றுட்டா குருவனுடைய திருவடியை பிடிச்சுக்கணும். 9 கதிபதி 8ஆம் இடத்தில் நின்றுட்டாருன்னா குருவினுடைய திருவடியை பிடிச்சுக்கணும். குருவினுடைய திருவடியை பிடிச்சா மட்டும்தான் அந்த ஞானம் அங்கே சித்திக்கும், அவர்கள் மேல வர முடியும். குரு என்ன செய்தாலும் சரி, குரு சொல்றதை கேட்கணும். குருவினுடைய திருவடி இருக்குமா பிடிச்சுக்கணும். அதுக்கு தோஷ நிவர்த்தியே கிடையாது. அப்போ நீங்களும் உங்களுடைய குருமார்கள் இருப்பார்கள். இந்த குருவினுடைய திருவடியை இருகப்பற்றி வாழ்க்கையில் அஞ்ஞானம் என்ற அறியாமையை போக்கி மெஞ்ஞான ஒளிக்குள்ளே காலெடுத்து வைத்து எல்லா நலன்களும் இகத்திலும் பரத்திலும் பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஞான குருவாக இருக்கின்ற எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி பெருமானையும் வியாச பகவானையும் நமக்கு இந்த சைவ சித்தாந்தம் என்ற நூலை தந்திரளிய மெய்கின்ற தேவரையும் வனவாசம் நடந்த தேவரையும் நமக்கு யாரெல்லாம் ஜோதிடமும் வேதாந்தமும் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் வணங்கி உங்கள் எல்லாருக்கும் அந்த ஞானம் சித்திக்க வேண்டும் என்று மானசீக ஆசீர்வாதத்தை அடியேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கின்றோம். இது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நான் சிறப்பு வகுப்பு போட்டேன்னா, எல்லாரும் ஜோதிட வகுப்புன்னு நினைச்சிருப்பீங்க. ஜோதிடம் இன்னைக்கு கொஞ்சம் கத்துக்குவோம். குரு பூர்ணிமா நல்லவா ஜோதிடம் கொஞ்சம் கத்துக்குவோம். ஜோதிடம் அது ஒரு கலை, அது ஒரு தெய்வீகமானது. அதைவிட நாம் வாழ்வியலில்
ஆன்மீகத்தில் நம் வாழ்க்கை முறையில் குரு பரம்பரையை பற்றியும் குருவை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, எதை படிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு மெக்கானிக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை ஆச்சுங்களா. அப்போ இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம ஜோதிடத்துக்குள்ள போயிடும். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்கா? நான் எனக்கு ஜோதிடத்துக்குள்ள போயிடுறேன், அதுக்கு மேல கேள்விகளை பற்றி நான் பேசுவேன். சார் புரிஞ்சுதா நான் சொன்னது? சார் மிகச்சிறப்பு சார், மிகச்சிறப்பு சார். தெய்வீகமான கருத்து சார். நீங்க இது அதாவது குரு பூர்ணிமா பத்தி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறீங்களா? இல்ல தர்மபுரம் மடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்களா? சார் தருமபுரம் ஆதீனம் கேள்விப்பட்டிருக்கோம் சார், ஆனா போனது இல்லை சார். அந்த மடம் இப்படித்தான் உருவாச்சு. அதை முதலில் நிறுவியவர் குருஞான சம்பந்தர். அவருடைய குரு ஞான பிரகாசம். அந்த குருவுக்கும் சிஷியருக்கும் உள்ள தொடர்பு அங்க பாருங்க, எப்படி இருக்கிற தொடர்பு. அந்த மலைத்துளி ஒரு துளி கூட விழல. அந்த பக்குவம் கண்டுதான், அதாவது அதான் குரு எந்த இடத்துல எப்படி நிக்க வச்சாலும் நம்ம நிக்கணும். அப்படி நிற்கும் போதுதான் அந்த ஒரு நொடியில நமக்கு அந்த ஞான குருவோட அருளால் நமக்கு கிடைச்சிடும். அது கிடைக்கக்கூடிய ஒரு நொடியில கிடைச்சிடும். அந்த ஒரு நொடி வரலும் நாம அந்த குரு மேல இருக்கிற பக்தி, மழை வருதே நம்ம வீட்டுக்கு போலாம், அவர் நினைக்கல பாருங்க, அதான் குரு பக்தி. சோனி மேம், குரு பூர்ணிமா பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஓம் நம சிவாஜி. கேக்குதா ஜி? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. ஓம் நம சிவாஜி. நான் இந்த பாடல் பாடுறேன் ஜி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் ஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நம சிவாஜி. ஓம் நம சிவாஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவன், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, குருவே பிரம்மத்தை காட்டுகிறவர், குருவே விஷ்ணுவை காட்டக்கூடியவர், குருவே மகாதேவரை காட்டக்கூடியவர். சாட்சியாக உள்ள மும்மூர்த்திகளுடைய பரபிரம்மத்தை நமக்கு உபதேசிக்கக்கூடியவரும் காட்டக்கூடியவரும் குருவே. குருவினுடைய தயவின்றி நாம் பரபிரமத்தை உணர முடியாது. அந்த பரபிரமத்தை உணர்வது என்பது குருவாக அவன் காட்டினால் ஒழிய நம்மால் உணர முடியாது என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அதுதான் அதனுடைய தத்துவம். அருமையா பாருங்க. சுப்பிரமணியம் சார், நீங்க சொல்லுங்க, குரு பூர்ணிமா பத்தி நீங்க உணர்ந்து கொண்டதை சொல்லுங்க. சார் குருவே சரணம் சார், குருவே சரணம் சார். ஒவ்வொரு மனிதனுக்கும் குரு என்பவர் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது சார். அந்த குரு கடவுளாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச நண்பராக இருக்கலாம், அல்லது நம்ம தந்தையாக இருக்கலாம், அல்லது நமக்கு போதித்த ஆசானாக இருக்கலாம். ஐ மீன் எஜுகேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆசானாக கூட இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த ஒரு வயதான முதிய நண்பராக கூட இருக்கலாம் சார். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு அதன் வழி நடந்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். உங்களுக்கு குருநாதருக்கு தெரிஞ்சதுதான். ஆக்சுவலா ஒரு குருவிடம் 10 மாணாக்கர்கள் படித்தார்கள் சார்.
அந்த 10 மாணாக்கரிலும் ஒரு மாணாக்கர் நீங்க சொன்னது போல குரு சொன்னதை தட்ட மாட்டார். குரு தண்ணி ஒரு கிணத்துக்குள் விழுந்தால் விழுந்து விடுவார். குரு இன்னைக்கு சாப்பிடாதுன்னா சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி தீவிர பக்தி குரு மேல உண்டு. சோ ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு ஆற்றங்கரைக்கு அடுத்த பக்கத்தில் வசிக்கிறார் அந்த குரு. சிஷ்யர்கள் இந்த பகுதியிலிருந்து அந்த பக்கம் ஆற்றை கடந்து போக வேண்டும். ஒரு நாள் எல்லா மாணாக்கர்களும் போட்டில் ஏறி போய்விட்டார்கள், படகில் ஏறி போய்விட்டார்கள். இவர் குருவை நினைத்துக் கொண்டு அந்த நதியை கடந்து சென்றார். குரு கேட்டார், நீ எப்படி வந்தாய்? நான் நதியை கடந்து வந்தேன், தங்களது பெயரை சொல்லிக் கொண்டே வந்தேன். குருவுக்கு ஆச்சரியம், என்னடா இந்த ஆற்றில் தண்ணீர் அதிகமாக ஓடுகிறது, இவன் எப்படி வந்தான்? சோ என் பெயரை சொல்லி இவ்வாறு வந்ததுனால் நான் போக முடியுமா? அவர் போய் பார்த்தார், கழுத்து அளவு தண்ணீர் வந்து விட்டது. சோ குருவின் பக்தியால் என்று நாம் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதை குருவே நமக்கு முடித்து கொடுப்பார் என்பது சின்னம் சார். சோ எது நம்ம ஜோசியம் சொல்லும் போதும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நம்மள மூதாதையர்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நமது குருவாய் நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் எல்லோரையும் நினைத்து கொண்டு நாம் ஜோதிட பலன்களை சொல்லும் போது அவர்கள் நமது வாயில் வந்து அவர்கள் சொல்வதை போல் நாம் சொல்லிவிடலாம். அவர்கள் நம்மளுடைய வார்த்தையில் வந்து சொல்லிவிடுவார்கள் என்பது சின்னம் சார். குருவே சரணம், குருவே சரணம். சார், குரு தெரிந்து சொல்லுங்க. குருவை பற்றி, குருவை எப்படி நீங்க உணர்வீங்க? குருவை எப்படி உணர்கிறீர்கள்? ஐயா, நீங்க கண் கலங்கினதை பார்த்ததுக்கு அப்புறம் பேச்செல்லாம் வரல. நீங்க நீங்க எவ்வளவு சாஃப்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. திருவாரூர் நீங்க வந்து தட்சிணாமூர்த்தியை சொல்லும்போது அது ஒரு ஞாபகம் வந்திருக்கு. இப்ப அந்த ஊர்ல தான் பிறந்தோம் வளர்ந்தோம். அதனுடைய ஞாபகங்கள் நிறைய வந்துருச்சு. ரொம்ப எமோஷனலா போச்சு இன்னைக்கு. சந்தோஷம், சந்தோஷம். பாலசுப்ரமணியன் சார். குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடு எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்து எல்லா வழியிலையும் வழி நடத்தணும் ஐயா. ஏன்னா குரு நான் சும்மா தூக்கிட்டுவா அந்த குரு பக்தி உதாரணம் கண்கலங்கினதும் அந்த நேரத்தில் கலங்கி. நீங்க ஐயா இவர்கிட்ட ஜிகே கிட்ட படிக்காதிருந்த போதே அவர் பேரை உச்சரிக்கும் போது உங்க நான் தளதளக்கிறது எங்களால உணர முடியுது ஐயா. இவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு நன்றி மறக்காம நீங்க இருக்கிறதுங்கிறது இந்த காலத்துல ரொம்பவும் அபூர்வம் ஐயா. என்னுடைய குருநாதர் சண்முகநாதன் ஐயா காட்டினது சின்ராஜ் ஐயா. ராஜான்னு ஒருத்தர் வருவான், அவன் உன்னை பார்த்துக்குவான்னு. அவர் என் மடியில தான் உயிர் போகுது. என் மடியில உயிர் போகும்போது கண்கலங்கி இப்போ கண்ணீர் விடுறேன், எதுக்குடா அழுகிறியா, கவலைப்படாத, நான் விட்டுட்டு போறேன்னா. ராஜான்னு ஒருத்தர் வருவான், இந்த காலத்துல வருவான், அவன் உன்னை பார்த்துக்குவான். நீ அது வரலும் இந்த சித்தாந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வை, அவன் வருங்காலத்து வரல எடுத்து வை. அதே மாதிரி ராஜான்னு அவர் தான் வந்தாரு. அவர் தான் அவரோட யூடியூப் சேனல் மூலம் வெளிக்கொண்டு போனாரு. இன்னைக்கு இந்த சதீஷ்னு முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு சின்ராஜ் ஐயா தான் காரணம். என்னுடைய குரு சண்முகநாதன் ஐயா தான் காரணம். நான் ஐயாட்ட படிக்கல, ஆனா ஐயா என்னுடைய குருநாதர் வந்து குரு பரம்பரையில வந்தவர். அந்த குருநாதர் காட்டிய குரு அவர் காட்டினா சாதாரண குருவை காட்ட மாட்டார். எத்தனையோ ஜோதிட குருமார்கள் இருக்கலாம், யாரும் எல்லாருடைய திருவடியும் உடைக்கிறேன், யாரையும் குறை சொல்லல. ஆனா சின்ராஜ் ஐயா மாதிரி ஒரு குருநாதர் அப்படிங்கிறது என்னுடைய ஞானாசையில் காட்டின குரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து தெய்வ தன்மை உடையவர் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் ஆச்சுங்களா. அப்படிப்பட்ட குருவுக்கு வந்து நான் என்னைக்குமே கடமைப்பட்டவன். குருவுடைய திருவடியை சந்திப்போம். அடுத்ததா தரகேஸ்வரி, நீங்க சொல்லுங்க. தரகேஸ்வரி வேலையா இருக்குது. ஆதிசிக்கலாம் ரேவதி. அண்ணா, குருவை பத்தி நீ என்ன வர்ற உணர்வு சொல்லுங்க. நூர் சார் சொன்ன மாதிரி நீங்க அழுதத பார்த்தோன்னே என்ன சொல்றது,
இப்படி எல்லாமும் ஒரு குரு பக்தி இருக்குதான்னு லைவா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தெரியல. நாங்காத்ம குருபக்தியில பக்தி இல்லைன்னா அங்க பாரு ஞானப்பிரகாசம் பெரியவர்களும் விஞ்ஞான சம்பந்தர் வெளியிலேயே நின்னாரே அந்த மலை இடியில. இதுதான் குருபக்தி, அதுதான் குருபக்தி. அந்த குருபக்தி எல்லாரும் உணர்ந்து தான் இன்னைக்கு இந்த வகுப்பே சொல்றோம். இது எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் குரு நீங்க தான். நீங்க சொன்னங்காட்டி தான் எனக்கு இந்த லைஃப். நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து நான் அப்பா அம்மா பேச்ச கேட்கல. நீங்க சொன்ன ஒரு முடிவால நான் இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டேன். இது இதுதான் என்னோட எக்ஸாம்பிள். நீங்க தான். நன்றி சொல்றேன். சுவாமி நல்லா வச்சிருப்பார், இறைவன் நல்லா இருப்பார். சுமதிக்கா, குரு ஒருவருடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவர், குருவினுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களால தெரிஞ்சதை சொல்லுங்க. கண்டிப்பாங்கண்ணா. குரு இல்லைன்னா ஒரு வாழ்க்கை நாம ஓட்டவே முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு எடுத்துக்காட்டுங்கண்ணா எங்களுக்கெல்லாம். நீங்க தான் எங்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறீங்க. ஏங்கண்ணா, கண்டிப்பாங்க. எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றோம் ஒரு கஷ்டம் எல்லாம். அப்புறம் நீங்க தான் ஒரு குருவா இருந்து எங்களுக்கு ஒரு இது சொல்லிட்டு இருக்கிறீங்க குடும்பத்துக்கே. நீங்க குருவோட எமோஷன் பாக்கலையே எங்களுக்கு எவ்வளவு ஒரு இதா இருந்தது லைவ்ல. எமோஷன் அந்த நிலை வந்தது என் ஐயா தன்னால வந்துச்சு. என் ஐயா அவரு எமோஷனல் வரையில அது நம்மள அறியாததானுங்க இதாகுது. தாயும் தந்தையும் நான் அப்பா அம்மா பார்த்துட்ட அனுபவத்தில் இல்லை சார். யாருமே எனக்கு எல்லாமே தாய் தந்தை தான் பிரச்சனை சொல்லுவாங்க. நான் அன்னையத்துக்காக முன்னறிதையும் நான் சொல்றதும் இல்லை, நான் ஏற்றுக்கிறதும் இல்லை. எனக்கு வாய்த்த தாய் தந்தை அப்படி நான் குறை சொல்லல. எனக்கு இல்ல நான் என்ன என் மாணவர்கிட்ட நான் இதான் சொல்றேன். எனக்கு வேற உறவுகளும் நான் எதையும் நான் எந்த பாசத்தையும் அனுபவிச்சதில்லை. எனக்கு எல்லாமே வந்து ஆதரிச்சுட்டு வந்து குரு வடிவில் வந்துதான் எனக்கு எல்லா ஆதரவையும் கொடுத்தாங்க. நான் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் காலத்தில் எனக்கு வந்த குருமார்கள் வெறும் குருவா மட்டும் இல்லை, தாயும் தந்தையுமா இருந்து என்னை நல்லா பார்த்துட்டாங்க. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தவர்கள் என் மேல அக்கறையோடு இருந்தாங்க. நான் சாதிக்கணும், நான் பெரிய லெவல்ல வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கிற குரு சித்தாஜயாவும் அப்படிதான். அந்த அதே எண்ணத்தோடு தான் அவரும் இருக்காரு. இந்த மாதிரி குரு ஒரு மாணவன் வந்து சொல்லிக் கொடுக்கலாம், அதோட நம்ம கனவு முடிஞ்சது மட்டும் விட்டுல. அந்த சொல்லிக் கொடுத்த மாணவனை அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, நல்லா இருக்கானா, என்ன பண்றான், அத்தனையும் பார்த்துக்கிறது ஒரு தாய் ஸ்தானத்தை தான் பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட குருமார்கள் தான் நான் சந்திச்சதுனால நான் அந்த எமோஷனல் அதான் வரும்னு இல்லை. அதுதான் நான் சொல்லிட்டு. நீங்க அக்காளுக்கு தெரியும், அக்காளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் தெரியும். அந்த குரு எனக்கு வாச்சனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி போந்திருக்கேன். இல்லைன்னா நான் எங்கேயோ என்ன கீழ்நிலைக்கு போயிருக்கேன். அதுதான் ஆக்சுவலா. அப்போ குருவை பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம ஜோதிடத்துக்குள்ள வருவோம். இப்போ போன வாரம் சார் எல்லாரும் எமோஷனலா பேசிட்டு இருந்தா என்ன இன்னைக்கு குரு பூர்ணிமா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எமோஷனல் வேண்டாம். குருவணி சார் படம் சோகமாக ஒதுக்கிக்கிறோன்றது காமெடி ஆரம்பிக்கலாமா சார்? போன தடவை உங்களுக்கு கிரகத்தினுடைய குணங்களை சொல்லிக் கொடுத்தேன். இதுல என்ன சந்தேகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இருக்காது. இதுவரை நடந்த பாடத்துல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் சொல்லுங்க. இப்படி பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு சந்தேகம் இருக்கானாக்கா எப்படி பேசுறது ஐயா? பேச முடியாது இன்னைக்கு. சரி, இப்போ கிரகங்களுடைய தனித்தன்மை பத்தி நம்ம ஒரு குணத்தை பத்தி பார்த்தோம். சூரியன்னா ரஜோகுணம். சூரியன்னா இங்க என்ன பார்த்தோம்? இங்க பாருங்க, இதையே நம்ம படிச்சோம். ஒரு கிரகத்தினுடைய தன்மை தெரிஞ்சுதான் நான் கிரகத்துக்குள்ள போவேல நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறக்கா படிச்சோம். இப்போ சூரியனுடைய தன்மைனா சார்வோடு கேட்டார், அது என்ன சார் குருவரம்னு ஓட்டுக்கிறீங்க? குருவரங்கிறது ரஜோகுணம். குருவரங்கிறது ரஜோகுணம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த குருவரம்னு போட்டிருந்தோம் ஆச்சுங்களா. அப்போ சந்திரனை பொறுத்தவரைக்கும் தித்திப்பு சாத்வீகம் பிளஸ் தாமசம். தேய்விரையில் தாமசமா இருப்பாரு, வலதுரையில் சாத்வீகமா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
தேய்பிரையில் வளபிரையில் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இப்பேற்பட்ட கிரகங்களுடைய ஒளித்தன்மைகள், இந்த ஒளித்தன்மைகளை தான் நம்மை செயல்பட வைக்குது. இந்த ஒளித்தன்மைகள் இல்லாம எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஒளித்தன்மைகள் நம்ம மீது படும்போது அதற்கு தகுந்த நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு பார்க்கணும். ஆச்சுங்களா? அப்போ இதை இன்னைக்கு வேற விதமா பார்க்கணும். குரு பூர்ணிமா வந்து எல்லாரும் வெளிவாங்க, அதே மனம் இதில் இருக்காதீங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஏன் இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஏன் சொன்ன அப்படின்னா, யாருக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வந்து வந்துட்டாரோ, 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்காரோ, அந்த ஜாதகங்களுக்கு குருவினுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். குரு ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். குரு அவங்கள பார்த்துக்குவாங்க. அவங்க கர்மாவை வந்து வெளிக்கொண்டு வந்து குருநாள் மட்டும்தான் முடியும். போன பிறவியில் இந்த 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவகத்தின் வழியில் நம்ம பாவத்தை செஞ்சு குருவோட சாபத்தையும், அது மட்டுமல்ல தெய்வத்தோட சாபத்தையும் பெற்றதனால் இந்த பிறவியில் 9ஆம் இடம் நமக்கு கிடையாது. அப்போ குருவோட திருவடியை பற்றி இறுக்கி பிடிச்சிட்டோம்னா குரு வழியே இல்லை, அவங்கள மேல கொண்டாந்துதான் ஆகணும். அவர் அந்த 2 சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி கொண்டாந்துருவார். இது நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் இது பண்ணுவாங்க. எப்படி வந்து துணையான சம்பந்தர் அந்த மலையிலும் எதை சொன்னாலும் குரு சொன்னதை தட்டாம செஞ்சாரோ, அந்த செய்யும் பொழுது அந்த ஞானம் அங்க எப்படி கிடைச்சதோ அதுபோல நமக்கும் கிடைக்கும் என்று நம்புவோம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த குருஞான சம்பந்தத்தை வரலாற்று சொன்னதுக்கு காரணம். அதுல இருந்து ஜோதிடத்துக்குள்ள வாங்க. ஜோதிடத்துல சூரியனை ரஜோகுணம் என்று பார்த்தோம். தனித்தன்மையான குணம் ஒரு ராஜாவுக்கு ரஜோகுணம் என்பது இருக்கும், ஒரு ராஜாவுக்கு ரஜகுணம் என்பது இருக்கும். அது தனித்தன்மை குணம். அப்போ தனித்தன்மை குணத்துல உபகுணம் என்று ஒருத்தனுக்கு இருக்கு. அது என்ன சார் உபகுணம்? ரஜோகுணம் தனித்தன்மை குணம். காரண குணம்னா என்ன சார்? ஏன் ராஜா வந்து ரஜோகுணத்தோட இருக்கணும்? அவர் ஆளுகின்ற தன்மையில் உள்ளவர் ரஜோகுணத்துல தான் இருக்கணும். அதான் காரணம். அவர் போய் சாத்வீகமா முழு சாத்வீகமா இருக்கக்கூடாது எந்த நேரமும், இல்ல முழு தாமசமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு தாமசமான மன்னர்கள்னாலதான் நம்ம அனுபவிக்கிறோம் நிறைய கஷ்டங்கள் நாட்டுல. எந்த மன்னரை குறிப்பிட்டு சொல்ல, பொதுவா எல்லா ஆட்சியும் அப்படித்தான் இருக்குது. ஆச்சுங்களா? அப்போ சுயநலம் வந்துடும். அப்போ ரஜோகுணம் எதற்கும் அசையாத ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன? கம்பீரம், அந்த ஆளுமை தன்மை, நிர்வாகத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க நாட்டை ஆள முடியும். அதனாலதான் சூரியனுக்கு காரண குணம். ஏன் அவருக்கு ரஜோகுணம் இருக்குன்னா, காரணம் ஒரு ராஜாவுக்கு ரஜோகுணம் இருப்பது இயல்பு. ரஜோகுணம் இருக்கத்தான் வேணும். ஆச்சுங்களா? ரஜோகுணம் இருக்கத்தான் வேணும். உபகுணம் என்ன இருக்கணும் ராஜாவுக்கு? கருணையும் இருக்கணும் அல்லவா? கருணையும் இருக்கணும்னா இருக்கக்கூடாதா? தன் தேரை பாரிவலல் கொடுத்துட்டு போனார்ல, முல்லைக்கொடிக்கு தன் தேரை கொடுக்கணும் அல்லவா? முல்லைக்கொடி வாடுதுன்ட்டு படரக்கொடையில் தன் தேரை நிறுத்தி இறங்கி போனானே பாரிவலல். அப்படிப்பட்ட பாரிவலல் பிறந்த பூமி அல்லவா அது? ஒரு ராஜாவுக்கு கருணையும் இருக்க வேண்டும். அப்போ உபகுணம் சாத்வீகம். உபகுணம் சாத்வீகம். சூரியன் ரஜகுணத்துல தான் எப்ப இருப்பாரு. ஆனா அவரு சில கிரகங்களுடைய சேர்க்கையிலும் சில தன்மைகள் வீடுகள் இருக்கும் பொழுதும் சாத்வீகமாகவும் இருப்பாரு. அவரை பாராட்டும் போது, வணங்கும் போது சாத்வீகமா இருப்பாரு. கிரகங்களின் சேர்க்கை, பார்வை கிரகங்கள் இருக்கும் வீடு, இதை பொறுத்து தன்மைகள் மாறும். இதனால் அனுப்பக்கூடிய போகம் என்ன? ஆளுமை, அதிகாரம், ஆத்மபலம். ஆளுமை, அதிகாரம், ஆத்மபலம். சார் இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. நட்டு மாறு கொடுக்குற பிடிச்சிக்கணும். உண்மை சார். இந்த உபகுணம் எல்லாம் போட்டு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சார். இதெல்லாம் அனுபவத்துல போட்டது, எந்த நூலும் இல்ல. சுப்பிரமணியம் சார், சிறப்பு சார், சிறப்பு சார். உண்மை சார், உண்மை சார். எந்த நூல்லையும் உபகுணம் எல்லாம் இல்ல, இது அனுபவத்துல போட்டது. சந்திரன் சாத்வீக குணம், தேய்பிரையில் தாமச குணம். தனித்தன்மை குணத்துல சாத்வீகமா இருக்காரு, தேய்பிரையில தாமசமா இருப்பாரு.
காரண குணம் வந்து இவருக்கு சாத்வீக குணம் இருக்கும். ஏன்னா அன்னை ஒரு மகாராணி நாட்டை ஒரு என்ன சொல்றது, அதாவது இங்க ராஜானா அங்க மகாராணி வந்து நாட்டை ரட்சிக்கக்கூடியவள், நாட்டின் மக்களுடைய பசிப்பினியை போக்கக்கூடியவள். அப்போ ஒரு மகாராணி என்ன செய்யணும், அங்க சாத்வீகம் இருக்கணும், ரஜோகுணம் கம்பீரமும் இருக்கணும். அதனால காரண குணம், அவள் நாட்டை ஆளக்கூடியவருடைய மனைவி. அதுபோல ஈகையிலே சாத்வீகம், அள்ளி கொடுப்பது சாத்வீகம். இந்த உபகுணம் எப்ப அப்படின்னா தேய்பிரையிலையும் தன்னோடு சேர்ந்த குணத்தை கிரகத்தை வச்சும் தாமசம் வந்தோட்டி. அப்போ சூரியனுக்கு தாமசம் பெரும்பகுதி வராது, சந்திரனுக்கு தாமசம் உண்டு. முக்குணங்களுடைய கலப்பு. அதனால மனம் காலையில ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் ஒரு மாதிரி இருக்குது, நைட்டு தாமச குணத்துல இருக்குது. நைட்டு காமத்தை தேடுது, மத்தியானத்துல உழைப்பை தேடுது, காலையில அன்பை தேடுது. உண்டா இல்லையா சார்? ஆமா சார். தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்ல நம்ம அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, இல்ல நம்முடைய மகள் இருக்கிறா, குட் மார்னிங் சொல்லி நமக்கு ஏதோ மாதிரி இருக்கா இல்லையா? அதே மாதிரி மத்தியானம் நம்ம உழைப்பு தேடுது, ரஜோகுணத்துல போகுது மனம். அதே மாதிரி இரவு தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடுது. அப்போ இந்த மனமாகப்பட்டது சந்திரனாகப்பட்டவன் மூன்றினுடைய தன்மையில் சாத்வீகம் தாமசம் ரஜோ மூன்று தன்மையும் இந்த சந்திரனுக்கு உண்டு என்பதால் தாய்மை அன்பு இன்பம் இந்த மூன்றினுடைய தன்மை சந்திரன். சார் எப்படி சார்? மிகச்சிறப்பு. இந்த மனம் இந்த மூன்றுல எது கிடைக்காட்டியும் தவிக்கு சார். மேலோட்டமா நான் சொல்லிடுறேன், உண்மையினுடைய சக்திக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த மனம் சும்மா அதெல்லாம் எனக்கு இல்லைன்னா உணர்வு, அவன் மனமற்ற மனிதனாத்தான் இருப்பான். மனம் ஒன்று இருந்தால் இந்த மூன்றையும் அவனுக்கு தேடியே ஆகணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைத்து சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் இருக்கணும், அன்பையும் தேடணும், இன்பத்தையும் தேடணும். இந்த மூன்று தேடல் தான் மனத்தினுடைய வேலை, சந்திரனுடைய வேலை. அடுத்து செவ்வாய். செவ்வாயினுடைய தன்மை என்ன? இயல்பான குணம் என்ன? தனித்தன்மை குணம் என்ன? ரஜோகுணம். செவ்வாயினுடைய தனித்தன்மை குணம் ரஜோகுணம். காரண குணம் அவர் சேனாதிபதி, அவருக்கு ரஜோகுணம் தான் வரும், அவருக்கும் ரஜோகுணம் தான் வரும். சரிங்களா? அப்போ செவ்வாயினுடைய தன்மை ரஜோகுணம், காரண குணமும் ரஜோகுணம். ஏன்னா ஆளுமை தன்மை, போர்ப்படை தளபதி, அவருக்கு ரஜோகுணம் தான் வரும். ரஜோகுணம் வந்தாதான் அவர் செவ்வாய். அப்போ உபகுணம் என்ன அவருக்கு வரும்? சாத்வீகம் தாமசம் ரெண்டும் வரும். எப்ப சாத்வீகம் தாமசம் வரும்? தன்னை நம்பி வந்த விஷயத்தை காப்பாற்றக்கூடியது சாத்வீகம். அதே போல செவ்வாயுடன் ராகு இந்த மாதிரி சில கிரகங்கள் சேரும்போது தாமச குணம் என்ற காமத்தையும் அதீதமான காமத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய குணமும், ஆசைகளுக்காக தேடல்களை ஏற்படுத்தக்கூடிய குணமும் கொடுத்தது. அப்போ செவ்வாய்க்கும் முக்குண கலப்பு உண்டு. உபகுணமாக சாத்வீகம் தாமசம் இருக்கும், நிரந்தர குணமாக ரஜோகுணம் இருக்கும். அப்ப செவ்வாய் சாரி, நீங்க இயல்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லையான்னு தெரியல, இதனுடைய தன்மை நீங்க புரிஞ்சுக்கணும் சார். செவ்வாயினுடைய ஒரு தன்மையில மனசு இருந்தா எப்படி இருப்பான்? இயல்பா அவன் ரஜோகுணத்தோட கம்பீரமா இருப்பான். ஆனா அந்த உபகுணம் அவனுக்கு அப்பப்போ வந்து போகும். சந்திரனுடைய தன்மையில ஒரு மனசு எப்படி இருந்தா இருப்பான்? ஒண்ணு சாத்வீகமா இருப்பான், இல்ல தாமசமா இருப்பான் முழுத்தான். அந்த ரஜோகுணம் தான் அவனுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். சூரியனுடைய தன்மையில ஒரு மனசு தான் எப்படி இருப்பான்? ரஜோகுணத்தோட மட்டும்தான் இருப்பான், சாத்வீகம் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகும். சிம்மலகம், சூரியன் பலமா இருக்காரு, அப்படிதான் இருப்பாங்க. புரியுதுங்களா சார்? நான் சொல்றது புரியுதா? உபகுணம் எப்போ வரும்? ரஜோகுணம் தனித்தன்மை குணம் தான் அவனுடைய சார். ஒரு வாக்கு சொல்லுங்க பாத்தீங்களா சார், அவருடைய இயல்பான குணம் அது சார். சார் அவர் இயல்பான குணம் அது சார், ஆனா அப்பப்போ கொஞ்சம் இப்படி ஆயிடுவாரு சார். எப்படி ஆயிடுவாரு சார்? சுப்பிரமணியம் சார் அவருடைய இயல்பான குணம் அது,
அப்பப்ப கொஞ்சம் இப்படி அப்போ ஆகிடுது. அதுதான். ராத்திரி ஈவினிங் ஆனா ஆமா. அப்போ இந்த ரஜோகுணம், சாத்வீக குணம், தாமச குணம், உபகுணத்தினுடைய தன்மை எப்போது ஒரு ஒரு ஆத்மாவுக்கு வந்து போகும், எப்போது செயல்பாட்டில் வந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன செயல்பாடு, போராடும் குணம், தைரியம், தன்முனைப்பு. இதனுடைய போகம் என்ன? செயல்பாடு, போராடும் குணம், தைரியம், தன்முனைப்பு. புதன் மிதுன கன்னி லக்னம், இவங்க எப்படி இருப்பாங்க? எப்பவுமே சாத்வீகமா இருக்கு. மிதுனம் கன்னி பார்க்கறதுக்கு அப்படியே திருச்ச முகத்தோட இந்த பூனையும் பால் குடிக்குமாங்க மாதிரி இருப்பாங்க. ஏன் புதனுக்கு மட்டும் அப்படி? புதனுக்கு காரண குணம் ரஜோகுணம். புதனுக்கு மட்டும் காரண குணம் ரஜோகுணம். ஏன் ரஜோகுணம் கேட்டா, புதன் மந்திரி ஆச்சுங்களா. புதனாகப்பட்டவன் இளவரசன் சொல்லுவாங்க. இதுல இளவரசன், சாரி மந்திரி இளவரசன். அந்த இளவரசன் எப்படி இருக்கணும்? இளவரசன் எப்பவுமே ஒரு போர் படைக்கு வரக்கூடிய ஒரு ரஜோகுணத்தோடு இருக்கணும். அப்போ அதனால அந்த சுறுசுறுப்பு, அந்த ஒரு வேலையை புதனோட தன்மையில் இருக்கிறவங்க அந்த வேலையை சுறுசுறுப்பா செய்யறது, ஒரு வேகமா செய்யறது, ஒரு தன்முனைப்போட செய்யறது, ஒரு ஒரு உத்வேகத்தோட செய்யறது. அப்போ காரண குணம். ஒரு இளவரசன் அடுத்த ராஜாவுக்கு போறவங்க அவன் எப்படி இருக்கணும்? ரஜோகுணம் கலந்துதான் இருப்பான். இந்த புதனுடைய ராஜகுணம் எப்படி அடிக்கும்னா, நாமெல்லாம் கோவம் வந்தா திட்டிடுவோம். புதனோட ரஜோகுணம் என்ன செய்யுங்க கேட்டீங்கன்னா, நாசுக்கா அறிவை கொண்டு ஆப்பு வச்சுக்கணும், புத்தியை கொண்டு நமக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடும். சமயம் பார்த்து நம்மளை காலவாரி விட்டுட்டு போயிடும். நான் படிச்சீங்களவா புதன் எப்படிப்பட்ட எதிரி? சமயத்தில் பழிவாங்கும் எதிரியா சந்திரனுக்கு. ஆமா சார். அப்போ இங்க இதை படிச்சாதான் அது புரியும். இதை படிச்சாதான் அது புரியும். புதனோட தன்மை எப்படி? அப்படியே ரஜோகுணம் எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ளேயே பகை வச்சுட்டு சமயம் பார்த்து ஒரு அடி சடக்குன்னு ஒரு அடி எந்திரிக்க முடியாத கழிச்சுட்டு இருக்கேன். நான் அதனாலதான் இந்த கிளாஸ் இப்ப கொண்டாந்து காரணம். இதை படிச்சீங்கன்னா தான் அது புரியும். புதனுக்கு இந்த குணம் உண்டு. புரியுதா சார்? புதனுக்கு இந்த குணம் உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? அடுத்தது யாருடன் உபகுணம் சாத்வீக குணம். உபகுணம் சாத்வீகம் தான் அவருக்கு. ஆச்சுங்களா? எப்பவுமே சாத்வீகமா இருப்பார். புதன் எப்பவுமே காதல் தான். காமம் சுக்கிரனோடு சேரும்போது தான். தனித்து இருக்கும்போது காதல் தான். ஆச்சுங்களா? அன்பு காட்டக்கூடியவர் தான், காதல் காட்டக்கூடியவர் தான். ஆச்சுங்களா? அப்போ யாருடன் சேர்கிறாரோ அந்த குணத்திற்கு கொண்டு தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்வார். இவரோட தன்னை முழுமையா மாற்றிக்குவார். தன் குணத்தை பூரா இழந்து அந்த கிரகத்துடைய குணத்தை பிடிச்சுக்குவார். கல்வி, புகழ், புத்தி, இவர் மூலம் கிடைக்கக்கூடிய போகும். கல்வி, புகழ், புத்தி. அடுத்தது குரு சாத்வீகம். காரண குணம் சாத்வீகம். ஒரு ராஜகுரு ராஜ்யசபையில் எப்படி இருக்கணும்? சாத்வீகமா தான் இருக்கணும். சாத்வீகமா தான் இருக்கணும். சாத்வீக தன்மையோட தான் பேசணும். சாத்வீக தன்மையோட தான் இயங்கணும். அப்போ இந்த மூன்று முக்குணங்களுடைய கலப்புல சாத்வீக தன்மை தான் குருவுக்குரிய குணம். அவருக்கு எப்ப சார் தாமசம் வரும்னா, வக்ரமாகும் போது வந்துடும். வக்ரமாகும் போது தாமச குணம் அதிகப்படும். காமம், களவு, பொய், இதுல ஏதோ ஒரு குணம் ஒட்டிக்கும். நடிப்பு, ஏதோ ஒரு குணம் ஒட்டிக்கும். ஆச்சுங்களா? அப்போ இந்த குரு வக்ரமாகும் போது இந்த உபகுணங்களாக இந்த குணங்கள் வரும். பிறர் தொடர்பான அதாவது பிறர் தொடர்பால் அதிகம் பாதிக்கப்படாதது செயற்கை குணம். இவர் யாருதான் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதிகம் பாதிக்கப்பட மாட்டார். பிற கிரகங்களுடைய தொடர்பால் அதிகம் பாதிக்கப்பட மாட்டார். இவருடைய போகம் அறிவு, ஞானம், செல்வம். சுக்கிரன் எப்படி? இயல்பாகவே சாத்வீக குணம். காரண குணமும் தாமசம், உபகுணமும் தாமசம். அதனாலதான் சார் சுக்கராச்சாரியருடைய கதையை சொல்லும்போது சொல்லுவாங்க, அப்பப்போ இவருக்கு இந்த மது சாப்பிடும் பழக்கம் உண்டு. அப்பப்போ சுக்கிரனுக்கு என்ன பழக்கம்? அப்பப்போ என்ன திறமே நைட் ஆனா கொஞ்சம் சோமமான சாப்பிடாம இருக்க மாட்டார் சுக்கராச்சாரியாரை பொறுத்தவரை. அப்போ என்ன செய்யறாங்க, இவருடைய மகள் பேர் தேவையான, அதுதான் குருவினுடைய புத்திரன் இவர்கிட்ட சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக அந்த
சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்க வந்துட்டு என்ன சொல்றது, இவர்கிட்ட கத்துக்கிட்டு அந்த இவங்கெல்லாம் அசுரர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு திட்டம் போட்டு இவர் சஞ்சீவி மந்திரத்தை கத்துட்டு போயிட்டான்னா தேவர்களும் உயிர் தெளிந்து எல்லாம் பண்ணிடுவாங்களே, சுக்கராச்சாரியார்ட்ட மிகப்பெரிய வித்தை இருக்கு, உயிர் தெளிஞ்சு வந்துருவாங்களே அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி அந்த குருவுடைய மைந்தனை கொண்டு பாக்குறாங்க. எல்லாத்துலயும் ஒரு சஞ்சீவி மந்திரம் சுக்கராச்சாரியார் இருக்கிறதுனால எழுப்பிட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தடவை அவனை கொன்னு சாம்பலாக்கி மதுவுல கரைச்சு சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்துட்டாங்க. எப்படிங்க? மதுவுல கரைச்சு சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்துட்டாங்க. மதுவுல கரைச்சு சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்த உடனே இவர் இப்போ தன் சிசியனை தேட முடியாது, தன் சிசியனை எழுப்ப முடியாது. அவன் எங்கேயே தெரியலையோ, எந்த அடையாளம் இல்லையோ, சாம்பலை கரைச்சு கொடுத்தாங்க. அப்போ ஞான திருஷ்டியில பாக்குறாரு, மதுவுல கலந்து தன்னுடைய உடம்புக்கு இருக்கிறது தெரியுது. தன்னோட உடம்புக்குள்ள இருக்கிறது தெரிஞ்ச உடனே இப்ப பாருங்க, இப்ப அவன் அழிஞ்சான் எப்படி, அவன் அதாவது அந்த அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி அவன் எப்படி அவனை கொண்டு போனாலும் எந்திரிச்சுக்குவான். இப்போ இவன் அழிஞ்சிட்டான். இனிமேல் ஒண்ணு இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குருவோட பையன் இனி வெளியே வரணும்னா உள்ளுக்குள்ள சஞ்சீவி மந்திரத்தை உச்சரிச்சானா என்ன ஆயிடுவான், சுக்கராச்சாரியோட வயிறு கிழிஞ்சிரு. உண்டா இல்லையா? ஆமா சார். இப்போ சுக்கராச்சாரியார் குருவோட வயிறு கிளியிருக்கு, குருவோட புத்திரன் துணையா இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப என்ன, அப்ப இதோட அவன் வெளியே வரமாட்டான்னு சொன்னாங்க. சுக்கராச்சாரியார் என்ன சொன்னாரு, கவலைப்படாத, நீ மந்திரத்தை சொல்லி வெளியே வா, வெளியே எனக்கு மந்திரத்தை சொல்லி உயிரிழப்பிட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இவன் மந்திரத்தை சொல்லி வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வந்தான். வெளியே மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியார் உயிரிழப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் தேவயானைய கல்யாணம் பண்ணிக்குமான்னு விட்டுறான். ஏன் கல்யாணம் பண்ணிக்குமான்னு விட்டுறான்னா, நான் உன்னுடைய தந்தையினுடைய வயிற்றிலிருந்து வந்ததால் நான் உனக்கு சகோதரன் உருவாகுது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சாபம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மகாபாரத கதையே தோன்றுது. அதுக்கப்புறம் தான் மகாபாரதத்தினுடைய கதையே வருது. இது மகாபாரதத்தினுடைய முதல் பகுதி இது ஆச்சுங்களா. அப்போ இந்த புதனாகப்பட்டவர் எப்பவுமே எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, யாரோட சேராரோ அவரோட குணத்துக்கு வந்துடக்கூடியவர். இவரு சுக்கிரனோட இந்த சுக்கிரனை பத்தி பார்த்தோமா, சாரி சுக்கிரனை பத்தி பார்த்தோம். சுக்கிரனுக்கு எப்பவுமே தாமச குணம் உண்டு. ஏன் தாமச குணம்? இவர் தாமச குணம் இருக்கிறதுனாலதான் மது சாப்பிட்டார். இவர் தாமச குணம் இருக்கிறதுனால மது பழக்கம் எப்போ உண்டு. இவர் எப்பவுமே காமம், இன்பம், ஆகாமிய கர்மாவை சேர்க்கக்கூடியவர். இவரோட வழியில் போனோம்னா புதுசா கர்மாவை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர். இவருடைய போகம் என்ன? காமத்தை அனுபவிச்சாலோ இன்பத்தை அனுபவிச்சாலோ ஆகாமிய கர்மா வந்துடும், புதுசா புது கர்மா உருவாயிடும். அப்ப சுக்கிரன் இருக்கிறதுலே சுக்கரதேசார் அப்படிங்கிறோம். சுக்கரதேசா புது கர்மாவை சேர்த்து விடும். அது யாருக்கும் தெரியறது இல்லை. சுக்கிரன் வேணும், சுக்கிரனுடைய தயவு வேணும். சுக்கிரனுடைய தயவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில வாழ்றது ஆச்சுங்களா. அவரை நம்ம சுக்கராச்சாரியோட திருவடி வணங்கணும். ஏன்னா அளவோடு எனக்கு எல்லா இன்பத்தையும் கொடுங்க, நல்வழியில கொடுங்க, எல்லா இன்பத்தையும் கொடுங்க, நல்வழியில கொடுங்க. உங்களுடைய குணமாகிய எல்லா இன்பத்தையும் எனக்கு தாருங்க, ஆனா நல்வழியில தாருங்க. அது தப்பான வழியில போகும்போது ஆகாமை கர்மா வந்துடும். நல்வழியில போகும்போது கர்மா ஒண்ணு வராது. காமத்தையும் இன்பத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடலாம். அது ஒண்ணும் கிடையாது ஆச்சுங்களா. சுக்கரனுடைய இன்பம் தான் நம்ம கல்லு சாப்பிடுறது. கல்லுல ஒரு இன்பம் இருக்கு, அது உடம்புக்கு இருக்கு போதா. அது போல நல்வழியை கொடுங்க. அப்போ நல்வழியில இன்பத்தை கொடுங்க. நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு காமத்தை அனுபவிக்கிறது தப்பு இல்லையே ஆச்சா. அப்போ நல்வழியில் நமக்கு கொடுங்க. சுக்கிரன் இல்லைன்னா அந்த காமம் அப்புறம் தேடி தேடி அடைய வேண்டியதாயிரும். அதுதான் உடைய குப்புறத்தடியில். அப்ப சுக்கிரனுடைய தயவு தேவை. அப்போ இவருடைய முழு குணம், காரண குணமும் அவர் எதுக்காக உருவாக்கப்பட்டாரு? உலக உயிர்களை மயக்குவதற்காக. உலக உயிர்களை மயக்குவதற்காக. அதனால அவருக்கு தாமச குணம் உபகுணமாக, சுக்கராச்சாரியாருடைய உபகுணமாக தாமச குணம். காரண குணம் அவருடைய வந்த காரணமே இருக்கு. சுக்கராச்சாரியார் உருவானதே, சுக்கிர பகவான் நமக்கு இந்த கிரக அமைப்பு உருவானதே காரணம் உலக உயிர்கள் உற்பத்தி, உயிர்கள் காமத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக.
அப்போ அவருடைய காரணம் எதுக்கு வந்தாரு? உலகம் இன்பத்தை அடையணுங்கிறதுக்காக. அப்போ அவருக்கு காரண குணமும் தாமச குணம், உபகுணமும் தாமச குணம். அப்ப சுக்கிரன் நம் ஜாதகத்துல யாரோட சேர்றாரு, எப்படி இருக்காரு? அவர் இயல்பா சாத்தியமா இருப்பார். ஆனா அவர் எங்கிருந்தாலும் அதன் சார்பாக ஒரு தாமச குணத்தை, ஒரு இன்பத்தை தேடுகின்ற குணத்தை, ஒரு தேடலை, ஒரு சுகத்தை தேடுகின்ற குணத்தை கொடுக்காம இருக்க மாட்டார், தேடாம இருக்க மாட்டார். அப்போ சுக்கிரன் இருக்கும் இடத்தை வச்சு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தா என்ன தேடுவாங்க, 8ஆம் இடத்துல இருந்தா என்ன தேடுவாங்க, சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தா அவங்க என்ன தேடுவாங்க, சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தா அவங்க என்ன தேடுவாங்க, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தா அவங்க என்ன தேடுவாங்க, லக்னத்துல சுக்கிரன் இருந்தா அவங்க என்ன தேடுவாங்க. இது நாம தான் அந்த பாவத்தை வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? அங்க ஒரு இன்பம் சம்பந்தமான, ஒரு சுகம் சம்பந்தமான தேடல் இல்லாம இருக்காரு. சுக்கிரன் வக்கரம் பெற்றா முடிஞ்சது, வெறும் பொருள்காரத்துவம் மட்டும் தான் அங்க இருக்கும், உயிர்காரத்துவம் வேலை செய்யாது. ஆச்சுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சனி பகவான் இயல்பாகவே தாமச குணம். சனி பகவான் இயல்பாகவே தாமச குணம். அவருடைய காரண குணம் ரஜோகுணம். யாருக்கும் அவர் எதுக்கு வந்தாரு? கர்மாவை சரிவா ஒருத்தர் உயிர் கொடுக்கறதுக்காக வந்தார். இன்ன கர்மா இன்னது நீ அனுபவிக்கணும் அப்படிங்கறத கொடுக்கறதுக்காக வந்தார். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். ஒரு சிங்கம் போல வரக்கூடியவர். என்ன பாட்டு, என்ன பாட்டு சார்? ஒரு பாட்டு வருமே, இன்னும் பேராண்டியா, சிங்கம் போல நடந்து வர பேராண்டியா, அந்த மாதிரி வரக்கூடியவர். ஆச்சுங்களா? சொல்லுங்க சார், சினிமா பாட்டு தான் எனக்கு தெரியல, நீங்களாவது சொல்லலாமல்ல. அப்போ சனி பகவான் எப்படிப்பட்டவர்? சிங்கம் போல வரக்கூடியவர். எதுக்கு? கர்மாவை கொடுப்பதற்கு, கர்மாவை கொடுப்பதற்கு. எதுக்கும் தெய்வகாட்சியம் கட்ட மாட்டார். இயல்பாவே தாமச குணம், கெட்ட குணங்கள் அவர் இயல்பாவே இருக்கும். வக்கிரத்தன்மையில சாத்வீக குணம் இருக்கு. கருணை, ஈவு, இரக்கம் எல்லாமே இருக்கும். நான் போனதை விட்ட வக்கிரத்தன்மையில சனி பகவான்கிட்ட கருணை, ஈவு, இரக்கம் எல்லாமே இருக்கு. உபகுணமும் தாமசம் தான். அவருக்கு தாமசம் அதிக துன்பத்தை கொடுக்கக்கூடியவர். தன்னுடன் சேர்ந்த தன் கிரகத்தின் தன்மையை பாதிக்கக்கூடியவர். இவர் போகனம் கிடைக்குது, கஷ்டத்தை வச்சு ஆத்ம தூய்மை, பக்குவம், பிராப்த வினை நீக்கம், இது இவரால் கிடைக்கிற போகம். சனீஸ்வரன் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தோம்ல, இவரால் கிடைக்கக்கூடிய போகம் என்ன? ஆத்ம தூய்மை, பக்குவம், துன்பம், பிராப்த வினை நீக்கம். கொண்டு வந்த வினை நீங்கிருச்சப்பா, அப்பா கழிச்சு முடிச்சிட்டேன். அப்போ சனீஸ்வரன் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான், ஆத்ம தூய்மை பண்ணக்கூடியவர். ஆச்சுங்களா? அடுத்தது ராகு பகவான் இயல்பாவே தாமச குணம் தான். காரண குணம் ரஜோகுணம். அவர் எதுக்கு வந்தாரு? இதே மாதிரிதான். ரஜோகுணத்தை எதுக்கும் பயப்படாதவர், அடிச்சு நொறுக்கிட்டே இருப்பார் ராகு பகவான். உபகுணம் தாமச குணம். அவரும் காமம், மயக்கத்தை உருவாக்கக்கூடியவர் தான். தன்னுடன் சேர்ந்த கிரகத்தில் தன் தன்மையை பதிக்கும். தன்னுடன் சேர்ந்த கிரகத்தில் தான் லக்னத்துக்கு யாரோ யோகாதிபதியா, பாதகாதிபதியா, சரி பாவாதிபதியா, கெட்டவரா நல்லவராங்கிற தன் தன்மையை பதிக்கும். தன் தன்மையை பதிக்கும். காமம், பக்குவம், அபர ஞானம், பட்டு தெளிவைக்கூடியவர். யாரோ எட்டி எட்டி பாக்குறாங்க பாருங்க. யாருங்க? யாரோ எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. அந்த பக்கம் ஆலோசிக்கிறீங்க. ராகு காமம், பக்குவம், அபரயானம், பட்டு தெளிவிக்கக்கூடியவர். கேதுக்கு தாமச குணம் தான். ஆனா காரண குணமும் சாத்வீகம், உபகுணமும் சாத்வீகம். அமைதியா இருந்து சொல்லி முடிக்கக்கூடியவர். அமைதியா இருந்து எதையும் அணைவிக்கிட்டாலும் சொல்லி முடிக்கக்கூடியவர். அதாவது ராகு காமத்தை தூண்டி விட்டு அதுக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்து அணைவிடா ராஜான்னு அணைவிக்க வச்சு, பல பெண்களோடு அணைவிக்க வச்சு, வாழ்க்கையை தோழி சுத்த முடிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் கத்தி சுட்டதடா கை விட்டதடான்னு பாட வைக்கிறவர். ஆனா கேது தாமச குணத்தில் இருக்கக்கூடிய மயக்கங்களை தூண்டிவிட்டு, கேதுனுடைய கொடுமையை என்ன கேட்டீங்கன்னா, கேது பகவானுடைய கொடுமை எல்லா ஆசைகளையும் அதிகம் அவனுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு எதையும் அனுபவிக்காம அமைதியா கையை கட்டி போட்டுருவார். சாத்வீகமாக தன்னுடன் சேர்ந்த கிரகத்தின் தன்மையை பதிக்கும். இதுவும் அப்படியே கொண்டிருந்தாலும் சொன்னேன், கறிக்கடையில் கட்டி போட்ட நாய் மாற அப்படியே கொண்டிருந்து பரஞானத்தை கொடுக்கக்கூடியது. பக்குவம், பரஞானம். தாயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரஞானத்தை கேது கொடுப்பார். சார் புரிஞ்சுதா?
கேது கொடுக்கக்கூடிய போகம், பக்குவம், பரஞானம், ஏக்கம். அதனாலதான் மகான்கள் அனைவரும் ஆத்மாவை பார்த்து இறைவனை பார்த்து என்ன பண்ணாங்க? ஏங்கி இளையாதே, ஏங்கி இளையாதே. தன் ஆத்மாவை பார்த்து தாங்களே பாடிக்கிட்டாங்க. ஏங்கி 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 கடைசி வரைக்கும் இந்த ஏக்கமே வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் கேதுடைய தன். போய் உள்ளுக்கு உளுந்து உப்பர உளுந்து எல்லாம் அணுவிச்சு கட்டி பிடிச்சி உருண்டு அடி வாங்கிட்டு வரக்கூடியதான் ராகுனுடைய தன். சனி பகவானுடைய தன்மை துன்பத்தை கொடுத்து ஆத்மாவை தூய்மை பண்ணி பிராப்த வினையை கொண்டு வந்த வினையை நீக்கி பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் தான். 3 பேரும் பக்குவத்தான் கொடுக்குறாங்க. பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் ஒரு ஆத்மாவை பக்குவப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலையை. இதை நாம புரிஞ்சுக்கணும். சார், இன்னைக்கு வகுப்பு இவ்வளவுதான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இன்னைக்கு இந்த கிளாஸை போட்டேன். ஏன்னா அடுத்த வாரம் இன்னும் 1 வாரம் இருக்கு. எங்கடா 15 நாளா குருஜி கிளாஸே எடுக்கல, நம்ம 100 சார் டைம் கேட்டுவாரு. சார் வெகு நாளா காணா சார், எங்கேயோ ஓடி போயிட்டீங்க சார் இருக்குவாரு. சனி பகவான் நீங்க அடிக்கடி ஏதாவது பேசுங்க, இல்லைன்னா ஏதாவது வீடியோ போடுங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் லீவ் போட்டுலாம் போகாதீங்க. அப்பப்போ மனசுக்கு ஒரு குரங்கு மாதிரி ஏறிக்கும் சார் இங்க அதனால அப்பப்போ ஸ்லோ ஆயிடுவேன். அப்புறம் அப்பப்போ திருப்பி தெம்பாயிருவேன். வரும் வீடியோ ஐயா வீடியோ ஏதாவது ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அந்த வாரத்துல ஒரு நாள் யூடியூப்ல ஏதாவது போட்டு விடுங்க. பழைய வீடியோ எல்லாம் பாக்குறோம், மைக் எல்லாம் சரியில்லை. சில வீடியோ ஓகே பாக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது வாய்ஸ் நோட் இன்னைக்கு உள்ள இல்ல நான் போடுறேன். நான் ஒரு 5-6 வீடியோ பதிவு பண்ணிட்டேன், போட்டேன். அந்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோ போட்டு நான் இதுல இந்த மாதிரி லீவ்லாம் லீவெல்லாம் இல்ல சார். நான் லீவெல்லாம் இல்ல. ஒரு வீடியோவுக்கு நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா நான் ஏதோ பேருக்கு எடுக்க மாட்டேன் சார். அது பல நூல்களை தேடி அதுல இருந்து ஒரு எடுத்து அதைத்தான் நான் வீடியோ போடுவேன். நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 2 நாள் அதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுப்பேன். சார் ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லை சார், அதாவது சின்ன பையன் கேட்கறேன், தப்பா நினைக்காதங்க. அதாவது குரு பகவான் சார் நல்லவர் தான், முழு சுப கிரகம்னு சொல்றாங்க. ஆனா அந்தணன் கேக்குதா சார்? சொல்லுங்க. அந்தணன் தனித்து இருக்க, தனியா போய் ஒரு கட்டத்துல உட்கார்ந்தாருன்னா அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தனித்த குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார் அப்படின்னு, பார்க்கும் இடத்தை நன்றாக பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அந்த உங்களுக்கு ஒரு கதையும் உண்டு வச்சுங்களேன். சரி, அதே மாதிரி சனி பகவான் இருக்கும் இடத்துல உள்ள கிரகத்தை அனுபவிக்கும் விடாம பண்ணுவாரு. பார்க்கும் இடத்துல எப்படி பண்ணுவார் சார்? அதையும் கெடுப்பாரா, என்ன பண்ணுவாரா? அது கொஞ்சம் 2 குருவுக்கும் சனி பகவானுக்கும் கிரக பார்வையும் இருக்கிற இடத்துல கூட சேர்ந்த கிரகத்தையும் என்ன பண்ணுவார்? அதுதான் சொல்லுங்க சார். அதுங்க பாருங்க, அதை நீங்க கேட்டீங்கல்ல, அதான் பாருங்க ஓட்டுக்கு பாத்தீங்களா? அதுக்கு கிளாஸ் இருக்கு, அது எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே சார். அவதிகள் மெத்த உண்டு, அவகீர்த்தி மெத்த உண்டுங்கிற பாடல நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வையினுடைய விசேஷத்தை பற்றி போட்டுக்கிறேன். அது எங்கேயும் எனக்கு காத்து வச்சேன். ஞாபகம் இல்லை. இப்போ ஏன் குரு தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுன்னு பாடுறாங்கன்னா, அந்த பாவகம் தன்மையான விஷயங்கள் நமக்கு பயன்படாமல் போயிடும். அந்த பாவகங்கள் தன்மையான விஷயங்கள் நமக்கு ஒரு ஒரு செயல்படாமல் போயிடும்னா, குரு ரொம்ப ஒரு சாத்வீகமான கிரகம். இந்த சாத்வீகமான கிரகம் நின்ற இடம் என்னைக்குமே ஒரிஜினல், அதாவது தங்க கட்டியா இருக்கிற கட்டி, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் செம்பு கலந்தா தான் நீங்க நகையா மாத்தி அதை போட்டுக்க முடியும். கொஞ்சம் கூட செம்பு கணக்குல ஒரிஜினல் தங்கம் அப்படின்னா ஏமாளி. குரு லக்னத்துல இருந்தனாலே பிற்பலம் பெற்றாரு. அவரோட இன்னொரு கிரகம் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. தனித்து குரு நின்றாருன்னா ஏமாளி, யதார்த்தவாதி, ரொம்ப சாத்வீகம். ஈஸியா ஏமாந்துருவாங்க, ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ஒரு பக்கம் போனாலும் தம்மானத்தை எடுத்து முன்னாடி கொடுத்து வந்துருவாங்க. அவங்க எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த பாவகத்தில் யதார்த்த குணத்தை வெளிக்காட்டி அந்த பாவகம் சீரழிக்கும். புரியுதுங்களா?
பார்க்கும் பார்வையில குருவுடைய 5ஆம் பார்வைக்கும் சனியுடைய 10ஆம் பார்வைக்கும் மிக விசேஷம் உண்டு. இந்த சனியுடைய 10ஆம் பார்வையும் குருவுடைய 5ஆம் பார்வையும் விசேஷ நன்மைகளை மட்டுமே செய்யும், தீமைகளை செய்யாது. அந்த இடத்தில் தொழில்காரத்துவத்தை 10ஆம் பார்வையில் வளர்க்கும். 5ஆம் பார்வையான குரு ஞானம், புக்தி, அறிவு, புகழ், கௌரவம், புத்திரம் அனைத்தையும் 5ஆம் பார்வையால் எந்த பாவகத்தை பார்க்குதோ அந்த பாவகத்தின் மூலம் அந்த உறவுகளுக்கு கொடுக்கும் குரு. குருவுடைய 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் அது குரு அந்த லக்னத்திற்கு அவர் எப்பேற்பட்டவரோ அந்த லக்னத்திற்கு யாரோ அந்த தன்மையை பொறுத்து மாற்றங்கள் நிகழும். சனிக்கு அப்படித்தான். சனியுடைய 3ஆம் பார்வையும் சனியுடைய 7ஆம் பார்வையும் அந்த தன்மையை பொறுத்து மாறுபடும். ஆனா சனியோட பார்வை படுகின்ற இடத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடாது. கிரகங்கள் அதுக்கு எதிர்க்கிறார்களான சூரியன், கேது, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடாது. சந்திரன் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 3 கிரகங்கள் இருக்கும் பொழுது அவன் பார்வை அந்த 3 கிரகங்களுடைய தன்மைகளையும் மிக பெருவாரியாக சனியுடைய பார்வை பார்க்கும். ஆனா 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது அங்க ஒரு கிரகம் நின்றது அப்படின்னா அதன் தன்மையில் அவன் ஜீவனத்தை வளர்த்து விடுமே தவிர 10ஆம் பார்வை பெரும்பகுதி பாதிக்காது. குருவுடைய பார்வை பொதுவாக 3 பார்வையும் நன்மைதான் செய்யினாலும் கூட இந்த 5ஆம் பார்வைக்கு இருக்கின்ற விசேஷம் 7ஆம் பார்வைக்கும் 9ஆம் பார்வைக்கும் குறைவுதான். புரியுதா சார்? மிகச்சிறப்பு சார். இத விளக்கமா உங்களுக்கு நான் சார்ட் எல்லாம் போட்டிருக்கிறேன், சொல்லித்தரேன். குருமணி சார், நீங்க கேட்டனால சொன்னேன் சார். இதை இந்த சார்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், அதை நான் சொல்லித்தரேன். சார் குருவனோட 9ஆம் பார்வை சிறப்புன்னு சொல்றாங்க சார். குருவனுடைய 9ஆம் பார்வை இல்ல சார், அது 5, 7, 9 7 எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வை சார். நீங்க சொல்றது 5ஆம் பார்வை விசேஷமான பார்வை. இந்த 9ஆம் பார்வை நார்மல் பார்வை அப்படின்னு சொல்றீங்களா, அது எப்படி சார்? சார் 5ஆம் பார்வை தான் விசேஷம்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா குரு புத்திரத்தை தரக்கூடியவன், புகழை தரக்கூடியவன், ஆசானை தரக்கூடியவன், அனுபூதியை தரக்கூடியவன். அதனால 5ஆம் பார்வை தான் விசேஷ பார்வை எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் சார். இல்ல சார், இது கொஞ்சம் புதுசா இருக்கு சார், பட் கரெக்ட் சார். நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு சார். குரு பூர்ணிமா அன்னைக்கு சொல்றேன், கரெக்டா இருக்கு சார். வேற சந்தேகம் நூர் சார்? சார் இதுல இந்த 3க்கு வித்தியாசம் என்ன சார்? இப்ப சனி பவன் 10ஆம் பார்வை பார்க்கும்போது ஜீவனத்தை வச்சு பார்ப்பாரு சார். 3ஆம் பார்வை முயற்சியை தடை பண்ணுவாரா சார்? அதாவது 7ஆம் பார்வை திரும்ப தடை பண்ணுவாரா, எப்படி சார்? ஆமா, 7ஆம் பார்வை திருமணத்தை தடை பண்ணும், 7ஆம் பார்வை இல்லற சுகத்தை தடை பண்ணும், 7ஆம் பார்வை சமூக அந்தஸ்தை தடை பண்ணும், சமூக அந்தஸ்து கிடைக்கிறது கால தாமதத்தை ஏற்படுத்தும். தடை பண்ணுவது கால தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்துல அவனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும். 7ஆம் பார்வையை பாக்குறாரு, 25 வயசுல கல்யாணம் ஆகுறது 38 வயசுல கல்யாணம் ஆகும். என்ன பண்றது? 6 கிழமை கல்யாணம் ஆகும். என்ன பண்றது? யோசிச்சு பாரு. அதே 3ஆம் பார்வை 3ஆம் பார்வையும் அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய செயல்பாடுகள்ல தடைகளை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். 3ஆம் பார்வை எப்பவுமே அதாவது உலகின் இன்பங்களை 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடியது தடையா இருக்கு. 3ஆம் பார்வை முயற்சிகளை தடை பண்ணும். ஒரு விஷயம் ஸ்லோவா நடக்கும். அந்த அதுக்கு முயற்சியே செய்ய முடியாது. நான் வீடு கட்டலான்னு செங்கல் வாங்கிட்டு வந்து 2 வருஷம் ஆகுது. மணல் கொண்டாந்து கொட்டி 4 வருஷம் ஆகுது. என்னால அந்த எல்லா பொருளும் இருக்குது, மேஸ்திரி பிடிச்சா தின்றது வீடு கட்ட முடியலைங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? 10ஆம் பார்வை வளர்த்து 10ஆம் பார்வை பெரும்பகுதி கெடுதல் செய்யாது. சனியுடைய 10ஆம் பார்வை கெடுதல் செய்யாது சார். அங்க ஒரு கிரகம் இருந்ததுன்னா கெடுதல் செய்யும். அங்க செவ்வாய்க்கு வந்துட்டாருன்னா அப்புறம் அது கொஞ்சம் மெக்கானிக்கா இருப்பாங்க. ஆனா சில பாதிப்புகளையும் கொடுக்கும். மெக்கானிக்கா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சில பாதிப்பு கொடுக்கும்.
சனி வந்து இருக்கும் இடத்தையும் கெடுப்பார், பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்னு எடுத்துக்கலாமா? எப்படி சார்? சார் இப்ப சனி குரு வந்து சனி சனி இருக்கும் இடத்தையும் கெடுப்பார், பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்னா இருக்கும் இடத்தை எல்லா இடத்துலயும் கெடுப்பார்னு சொல்ல முடியாது சார். அதான் கேட்கறேன் சார். பார்க்கும் இடத்துக்கு தான் சார் கெடுப்பாரு. இருக்கும் இடத்துல எப்படி சார் எல்லா இடத்தையும் அவர் அக்ரத்துக்கு யோகாதிபதி இருந்தா இருக்கும் இடத்துல எல்லா இடத்தையும் எப்படி சார் கெடுத்துட்டு போவாரு? லக்னத்துக்கு யோகாதிபதியா இருந்து 3-11 ஓந்துட்டாரு, இல்ல அவயோகியா இருந்தாலும் 3-11 ஓந்துட்டாருன்னா 6ஆம் இடத்துல ஓந்துட்டாருன்னா எப்படி சார் இருக்கும் இடத்துக்கு எடுத்துட்டு போவாரு? இருக்கும் இடத்துல நல்லதுதான் சார் செய்வாரு. இருக்கும் இடத்துல பிரச்சனைகளை சரி செய்வார். யோகாதிபதி வரும்போது அவர் தான் யோகத்தை கொடுத்தாகணும். பார்க்கும் பார்வை விசேஷம் இருப்பார். சனிக்கு எப்பவுமே பார்க்கும் பார்வை விசேஷம் இருப்பார். 10ஆம் பார்வை தவிர 7ஆம் பார்வையும் 3ஆம் பார்வையும் விசேஷம் இல்லை. அதுல சில தீமைகள் உண்டு சார். சனி 10ஆம் பார்வையை பார்க்குற இடத்துல உழைப்பு போடுவான் சார். கடின உழைப்பை எஃபெக்ட் போடுவான் சார். அதுல சுப்பிரமணியம் சார் தொழில்காரகன் பாக்குறாரு, அதனால இல்லையா சார்? ஆமா 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 சார். டைம் முடிஞ்சது. இதுக்கு நான் விளக்கம் தாரேன். 3-7 எல்லா கிரகத்துக்கும் பார்வைக்கு விளக்கம் தனியாக தாரேன். அந்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது கேள்வி தரகேஸ்வரி, ஏதாவது கேள்வி இருக்கா? ரேவதி ஏதாவது கேள்வி இருக்கா? பாலசுப்ரமணிய சார் ஏதாவது கேள்வி இருக்கா? சசி ஏதாவது கேள்வி இருக்காமா? சசி, சுகந்தி மேம் ஏதாவது கேள்வி இருக்கா? ஒருத்தருக்குமே கேள்வி இல்லையா? சரி, ஐயா சொல்லுங்க. நேத்து நியூஸ் பாத்தீங்களா? அதனுடைய காரத்துவம் நேரம் கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க. என்ன நியூஸ்? நேத்து வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் எல்லாம் கேன்சல் போச்சு. ஃப்ளைட்டு, சாஃப்ட்வேர், பேங்க்கு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி. ராகு தான் சார். கம்ப்யூட்டருடைய தன்மை பூரா ராகு தான். ராகுனுடைய ஆட்டம் தான். இப்ப ராகு வந்து எங்க போறாரு? காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல போயிட்டு இருக்காரு. காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இப்ப ராகு எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு? உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்துல இப்ப ராகு போயிட்டு இருக்காரு. சனி வந்து எங்க இருக்காரு? அவர் வந்து கும்பத்துல போயிட்டு இருக்காரு. ஆமா. சனி இப்போ சனி பகவான் அப்படின்னாலே ஒரு தடை. சனி பகவான் அப்படின்னாலே ஒரு தாமதம். சனி பகவான் அப்படின்னாலே ரொம்ப ஸ்லோ. சனி பகவான் அப்படின்னாலே ஒரு வேகத்தை குறைக்கிறது. இப்போ ராகு அதனுடைய நட்சத்திரத்துல போகல, என்ன ஒண்ணு உத்திரட்டாதியில் போக வேண்டும் ஒண்ணு. அதுவும் காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம். காலபுருஷனுக்கு பாதகஸ்தானத்துல சனி இப்ப போந்திருக்காரு. இப்ப அது என்ன பண்ணும்? இப்ப இந்த மாதிரி தன்மைகளை எல்லாம் கட்டாயம் கொடுக்கும். உலகியல் ஜாதகத்துல சில விஷயங்கள் ரெக்கார்டுகள் காணாம மறையிறது. இந்த மாதிரி ஒரு பேங்க் கம்ப்யூட்டர் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் ஸ்லோ ஆகிறது. இதெல்லாம் சனிக்குரிய தன்மை. முழுசும் காணாம போயிடாது, அப்படியே ஸ்லோ ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இது இயல்பா இந்த காலத்துக்கு இந்த தன்மை ஏற்படத்தான் செய்யும். உத்திரட்டாதி கடந்து நீங்க புரட்டாதிக்கு வரல இது இருக்கத்தான் செய்யும். புரட்டாதிகள் விட்டா நல்லா இருக்கும். உத்திரட்டாதியில கிடக்க வரல இருக்கத்தான் செய்யும். புரியுதாங்க சார்? புரியுதுங்க. சனி வக்கரத்துல தானே இருக்கு இப்ப? சார் சனி வக்கரத்துல இருக்கா பிரச்சனை அதிகம் சார். வக்கரத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லவராயிருவாரு. அப்ப என்னன்னா நம்ம நிதானத்தன்மையோட செயல்படுவாரு. சனி வக்கர அதுவும் தனிப்பட்ட ஜாதத்துக்கு போகணும்னு சொல்றது வேற. சனி வக்கரத்துல இருந்தா வக்கர கிரகத்தின் மூலம் நன்மை செய்வாங்க வேற. ஆனா சனி வக்கரத்தில் இருக்கும்போதுதான் அதனுடைய பவர், அந்த ராகுக்கு உண்டான அதனுடைய சனியுடைய வேலையை முழுசும் அப்டேட் பண்ணி ராகு செய்யும். சார் அதே மாதிரி சின்ன சந்தேகம் இன்னொன்னு கேட்டுடலாமா சார்? சார் டைம் ஆயிடுச்சு, சொல்லுங்க சார். ஓகே சார், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சார். அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. முன்னாடி சொல்லுங்க, எப்ப அடுத்த கிளாஸ்? சார் அடுத்த கிளாஸ் வர சனிக்கிழமை நான் ஸ்டார் அகாடமில பேசுறேன். அது உங்களுக்கு லிங்க் அனுப்புற, எல்லாரும் வந்துருங்க. பழைய வீடியோ லிங்க் ஒண்ணு நீங்க அனுப்பல, சிஆர் அஸ்ட்ரோல சந்திரனை பத்தி பேசினது. இல்ல, அது இன்னும் வீடியோ அப்லோட் ஆகவே இல்லை. அப்லோட் ஆயிடுச்சு. இந்த வாரம் ஓடிடும், அதை பார்த்தோம்னாக்கா. ஆமா, இந்த போன் இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த சனிக்கிழமை ஸ்டார் அகாடமில செவ்வாயை பத்தி பேசுறேன்.
சார் நன்றி. செந்தாஜி இது பேசினார், அது வந்துச்சு சார். இன்னும் வரல சார், இன்னும் வரல சார். பாக்குறேன் சந்தன் நபி ஸ்டார் அகாடமி. பாக்குறேன் சார், பாக்குறேன் சார். சார் அதோட லிங்க் உங்களுக்கு லைவ் அனுப்பியிருக்கேன் சார், நீங்க பாருங்க. ஆமா ஆமா, அப்படியே சார் லிங்க் இல்ல சார், அந்த லிங்க்ல பார்த்தா வந்துருமா? வந்துடும் சார். ஆமா ஆமா, லைவ் லைவ். ஓகே சார், நன்றி சார். நீங்க எங்க இருக்கீங்க ஆக்சுவலா நூறு சார்? நான் ரியாத்ல இருக்கேன் சார், சவுதியில. நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பண்ணுங்க, திடீர்னு அடிச்சிடாதீங்க, எடுக்க முடியாதுனால. சார் எனக்கு தெரியாது, அன்னைக்கு கூப்பிட்டேன், அப்புறம் பார்த்தா என்னடா பிளஸ் நம்பர்லாம் வருது, ஆஹா அப்படின்னு நினைச்சேன். நீங்க சார் ஒண்ணு செய்யுங்க, நீங்க உங்களை எப்ப கூப்பிடலாம் ஜென்ரலா? நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் ஐயா, இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம், அப்புறம் மெசேஜ் அனுப்புறேன். ஓகே சார், ஓகே சார், அனுப்புங்க. இது அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசீர்வாதங்கள். நன்றி ஐயா. சிறப்பா வரணும். அதாவது பொதுரத்துல நீங்களும் மேடை ஏறணும், நீங்களும் மேடை ஏறி பேசணும், உங்களுக்கு அந்த தனிப்பட்ட ஒரு கம்பீரம் வரணும். இப்போ நாளைக்கு வந்து குரு பூர்ணிமாவுக்கு நம்ம சசி வந்து இதுல பேசுது, எங்க திண்டுக்கல்ல பேசுது, மேடை ஏறி பேசுது. அப்ப அந்த மாதிரி நீங்களும் ஒரு தைரியத்தோட நீங்க மேடை ஏறக்கூடிய தன்மைக்கு நீங்க வரணும். எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமின்ற ஸ்டூடெண்ட்னா தனித்தன்மையா தெரியணும். அந்த தனித்தன்மை நீங்க பேச்சுல சித்தாந்தமும் தெய்வீகமும் கலந்து நிற்கணும். எல்லாரும் சசிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள், நல்லா வரணும். நல்லா பேசி நல்லா மட்டும் அதுதான் வாழ்த்துக்கள் ஐயா. அவங்க எப்படி பேசுறாங்க, எதுல பேசுறாங்க? அவங்க குருவை பத்தி பேசுறாங்க. எப்படி அந்த அந்த வீடியோ அனுப்புவீங்களா? அது வரும், அது ஐயாவோட சேனல்லே வரும். சரி சரி, அது உங்களுக்கு அனுப்புறேன், வந்து. சரிங்க சரி. அப்போ எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். என்னுடைய மனப்பூர்வ ஆசீர்வாதமும் நல்லா பேசி நல்லா வரணும், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரணும். நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருமே நம்பர் ஒன்னா நம்ம திகழணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல என்னுடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய திருவடியை வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் கொடுங்க அவர்களை ஆசிர்வதிக்குமார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், உங்களை கேள்வியே கேட்கல. சரி, அடுத்த பதிவில் பார்ப்போம். அதான் சார் சன்னதியில இருந்தனால இன்னைக்கு பூஜை, இன்னைக்கும் நாளைக்கு நல்ல பூஜை இருக்கு, அதனாலதான் வர முடியல என்னால. ரெக்கார்டர் வரும் இல்ல சார்? வரும் கட்டாயம். இந்த வீடியோ வந்து நாங்க யூடியூப்லயே போடலான்னு இருக்கிறேன், கட்டாயம். சரி சரி. அப்பாவுக்கு திருப்பியும் உடம்பு முடியல, அதையும் பார்த்துட்டு இது பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கரெக்டா வரேன் சார். நன்றி.